அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். கேக்குதா? கன்ஃபார்ம் பண்ணுங்க ஒரு ஆள். கேக்குதா? am I audible? சார். ரைட். நம்ம வந்துட்டு நேற்று தகவல் தரவு சம்பந்தமான விஷயங்களை பற்றி பார்த்துருந்தோம். இதில் தொடர்ச்சியாக அவங்களுக்கும் ரெண்டாவது செட் ஆஃப் கொஷின் சம்மந்தமான சில விஷயங்களை வந்துட்டு ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த கிளாஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு குரூப்பில் வந்துட்டு பேசியிருந்தீங்க. கொஞ்சம் வேகமாக போகிறது சம்மந்தமாக, அதே மாதிரி வந்துட்டு கிளாஸ் டைம் வந்து போதாமல் இருக்கிறது சம்மந்தமாக. இப்போ அது சம்மந்தமாக இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், டைம் வந்து உண்மையாகவே போதாமல் தான் இருக்குது தெரியும். ஒரு 1 ஹவருக்குள்ள பேசுகிற விஷயங்கள் இல்லை, நம்ம பேசக்கூடிய விஷயங்கள். இப்போ அதுக்கு வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு தேவைப்படும். எனக்கும் அது புரியுது. ஆனால் உண்மையாகவே நம்மள்கிட்ட வந்துட்டு அந்த அந்த அளவுக்கு டைம் ஒன்று இல்லாமலே இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு 7:30க்கு வந்து பொலிட்டிக்கல் கிளாஸ் இருக்கிறதால நம்ம அதுக்கு முன்னால் வந்துட்டு இதை முடிக்கிற ஒரு கட்டாயத்தில் வந்துட்டு இருக்கிறோம். சரி, அப்போ இதில் வந்துட்டு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த கிளாஸஸ் வந்துட்டு மிஸ் ஆகிடக்கூடா அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்யலாம், அந்த நேரத்தோட முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டு இருக்கிறோம். அதே டைமில் நமக்கு வந்துட்டு ஏவரேஜாக வந்து ஒரு 1 to 1.5 hour 1.5 hourக்கும் குறையத்தான் நம்மள்ட்ட டைம் வந்துட்டு இருக்குது. அப்போ அந்த டைமுக்குள்ள நம்ம சொல்ல வர விஷயங்களையும் முழுசா சொல்லி முடிக்க வேண்டிய தேவையும் நமக்கு இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில தான் எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா. ஓ, சொல்லுங்க. அண்ணா சவுண்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. ரைட் ரைட். எனக்கு கொஞ்சம் சிக். சரியா, நான் கொஞ்சம் அதை மெதுவாக தான் பேசுகிறேன். ஸோ சரி, கொஞ்சம் சவுண்டாக பேச பார்க்குறேன். ஓகே. ரைட். அப்போ இப்படியான இதுகள் வந்துட்டு நம்மள்ட்ட கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால நம்ம கொஞ்சம் அவசரமாகவும் இந்த விஷயங்களை வந்துட்டு கொண்டு போக வேண்டிய தேவை வந்துட்டு நம்மள்ட்ட இருக்குது. அப்போதான் உங்கள்ட்ட நிறைய விஷயங்களை வந்துட்டு அந்த குறிப்பிட்ட டைம் லைனுக்குள்ளே பேசணுன்றதால இந்த கிளாஸஸ் வந்துட்டு கொஞ்சம் அவசரமாக நடந்துட்டு போகுது. ஸோ இப்போ நோட்ஸஸ் வந்துட்டு எடுக்க இல்லாமல் இருக்குது. இப்போ சொல்கிற விஷயங்களை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ள இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறீங்க. அதுக்காக வேண்டி தான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்டா, இந்த ரெக்கார்டிங் அண்ட் செல்ற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு செஞ்சு தரோம். அப்போ நீங்கள் வந்துட்டு ரெக்கார்டிங்கை பார்க்குறது மூலமாக நீங்கள் அதில் இருக்கிற நோட்ஸஸை வந்துட்டு இப்போ ஸ்லைடுகளை நான் ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஒரு சில ஸ்லைட் வந்துட்டு ஷேர் பண்ணேன். இப்போ அது சம்மந்தமான விஷயங்கள் வந்துட்டு இப்போ அவசரமாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கணுமென்றக்குள்ளே அந்த 1 ஹவருக்குள்ளே எல்லா விஷயத்தையும் பேசி முடிக்கிறதுன்றதும் அதை வந்துட்டு உங்களோட மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றதும் வந்துட்டு ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை. சரி, அப்போ எவ்வளவுக்கு ஏழுமோ அவ்வளவுக்கு விஷயங்களை வேகமாக ஞாபகப்படுத்தி கொண்டு போக இயலுமே தவிர அதை பற்றி டீப்பான டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு நம்மளால் செஞ்சு கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த நோட்ஸஸ் தந்து கொஞ்சம் மெதுவாக கொண்டு போயிட்டு இப்போ அப்படின்னு சொல்லி போகிறது. உண்மையாகவே அப்படி போனோம்னு சொன்னால் நமக்கு கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு சிலபஸ் வந்துட்டு கவர் பண்ணுறதுக்கு, அதாவது எக்ஸ்பெக்டேஷன் யூனிட்ஸ் மட்டுமே கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு
குறைஞ்சது ஒரு 3 மாசம் தேவைப்படும். சரி, அப்ப அப்படி இருந்தால் தான் நம்மளால அந்த டீப்பா வந்துட்டு அனாலிஸ் பண்ணி அந்த விஷயங்களை வந்துட்டு படிச்சு கொள்ள எளிமையா இருக்கும். சரி, அப்ப அதுக்காக வேண்டித்தான் இந்த நாங்க வந்துட்டு இந்த கிளாஸஸ்ல கொஞ்சம் வேகமா வந்துட்டு போறோம். ஸோ ஹோப் நான் நீங்க உங்களுக்கு விளங்குமெண்டு. அப்ப உங்களுக்கு என்ன சரி நோட்ஸஸ் வந்துட்டு எடுத்துக்கொள்ளணும், பேசுற விஷயங்களை வந்துட்டு குறிப்பெடுத்து கொள்ளணும். அதே மாதிரி வந்து ஆஹ், பேசுற விஷயங்களை இருந்து நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளணும். ஸ்லைடுகள் ஷேர் பண்ற நேரத்துல வந்து இப்ப அது சம்பந்தமான விஷயங்களை அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்ற தேவைகள் வந்துட்டு இருந்தா நீங்க என்ன செய்யலாம், ரெக்கார்டிங்ஸ்ல அதை வந்துட்டு செஞ்சு கொள்ளலும். இப்போ உங்களுக்கு வார ரெக்கார்டிங்ஸ் வந்து ஃபுல்லாவே அதை வந்துட்டு நாங்க அப்படியே வந்துட்டு போடுறோம். அப்ப உங்களுக்கு அதுல வந்து நீங்க என்னெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, பேசப்படுற விஷயங்கள் இருந்து நோட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சாலோ, அல்லது ஷேர் பண்ற ஸ்லைடுகளை வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பினாலோ ரெக்கார்டிங்ஸ்ல இருந்து நீங்க அதை வந்துட்டு செஞ்சு கொள்ளலும். சரியா? ரைட். இப்ப வந்து நம்ம டாபிக்குள்ள போவோம். அஹ் நம்ம நேத்து பார்த்திருந்தோம் என்ன, தகவல் என்பதனால் கருதப்படுவது யாது என்றது. யாராச்சும் சொல்லலுமா? தகவல் என்றா என்ன? கேக்குதா பிள்ளை? பிள்ளைகள் கேக்குதா? ஆம் சார். ரைட். தகவல் தர என்றா என்ன? தரவடுத்த அந்த தகவலா இருக்கிறது. முதலாவது கேள்வியில நம்ம பார்த்தோம், தகவல் மற்றும் தரவு மற்றும் தகவல்களுக்கு இடையிலான வேறுபாட்டினை குறிப்பிடுகின்ற ஒரு கேள்வி பார்த்தோம். சரியா? ரெண்டாவது கேள்வியில முதல் கேள்வி இருக்குது, தகவல் என்பதனால் கருதப்படுவது யாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்ப தகவல் என்பதா என்ன என்று நீங்க சொல்வீங்க. இப்ப இந்த கேள்விக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க சொல்லுங்க. சரியோ பிள்ளையோ பேசுங்க, பேசினா தான் மைண்ட்ல இருக்கிற விஷயம் வந்துட்டு வெளியே வரும். சரியா? இங்க வந்துட்டு யாருமே எல்லாம் தெரிஞ்சாக்கள் இல்லை. சரி, நான் உட்பட எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த படிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ யாரும் எதுலையுமே பெர்ஃபெக்ட் இல்லை. உங்களுக்கு மைண்ட்ல என்ன தோடுதோ அதை நீங்க சொல்லுங்க. தகவல்ன்றதால நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. தரவுகளை சேகரிச்சது அல்ல தகவலா மத்தவங்களுக்கு விளங்குற மாதிரி முன் வைக்கிறதா? வெரி குட். அப்ப சாரி பிள்ளைகள், சேகரிக்கப்பட்ட தரவுகளை ஏதாவது ஒரு அடிப்படையில முறைமைப்படுத்தி ஆஹ் அதாவது அதுல இப்ப இன்னும் லேசா விளங்குற மாதிரி சொல்லணுமா இருந்தா, ரைட். இப்ப தகவல் என்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு இடத்துல சரி அது நம்ம தரவுகளை வந்துட்டு நம்ம சேகரிப்போம். சேகரிக்கிற தரவுகளை ஒரு முறை வழியாக்கத்துக்கு உட்படுத்துவோம். ஒரு முறை வழியாக்கத்துக்கு அதை உட்படுத்துவோம். அதாவது பகுப்பாய்வு செய்வோம். உதாரணமா நம்ம வந்துட்டு எடுத்துக்கொள்றோம், ஒரு நாட்டினுடைய பல மாவட்டங்கள்ல காணப்படக்கூடிய, இலங்கையினுடைய 25 மாவட்டங்கள்ல காணப்படக்கூடிய வெப்பநிலை, சராசரி வெப்பநிலையினுடைய அளவு என்ற தரவை வந்துட்டு நம்ம எடுத்துக்கொள்றோம். இப்போ எடுத்துக்கொண்டு இந்த ஆய்வை வந்துட்டு நம்ம செய்ய போறோம்னா இதுக்கான தரவுகளை வந்துட்டு நம்ம சேகரிக்கிறோம். இப்போ ஒரு இடத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிடைக்கிற உச்சமட்ட வெப்பநிலையையும் குறைந்த மட்ட வெப்பநிலையையும் எடுத்து அதுல இருந்து சராசரி வெப்பநிலையை கணிச்சு நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன செய்யறோம், வெப்பநிலை சம்பந்தமான அளவீடுகளை மேற்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு முந்தைய சராசரி வெப்பநிலையை எடுக்கிறோம். இப்போ எடுத்தா இது ஒரு தரவு. இப்ப இந்த தரவை நம்ம வந்துட்டு தகவலாக மாற்றணுமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், இப்போ உதாரணமா அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், அதே மாதிரி என்னது கிளிநொச்சி, கம்பஹா, இப்படின்னு களுத்துறை, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய
அந்த இதை வந்துட்டு நம்ம ஒரு படத்துல வந்து சராசரி வெப்பநிலை என்றதை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம என்ன செய்யறோம், வேற வேற கலர்ல கலர் பண்ணி அதுல வந்து அந்த மாவட்டத்துக்கு மேல அதனுடைய சராசரி வெப்பநிலையை நம்ம பதிவு பண்றோம். சரியா? இது வந்து ஒரு முறை. அதே மாதிரி இன்னொரு முறை நம்ம செய்யறோம் எப்படின்னு சொன்னா, அந்த தரவுகளை வந்துட்டு நம்ம ஏறு வரிசைப்படுத்துறோம். அந்த தரவுகளை வந்து நம்ம என்ன செய்யறோம், சின்னத்துல இருந்து பெருசு வரைக்கும் ஏறு வரிசைப்படுத்துறோம். அதாவது சராசரி வெப்பநிலை அளவீடுகளின் படி, ஒவ்வொரு மாவட்டத்துல சராசரி வெப்பநிலை அளவீடுகளின் படி குறைஞ்ச மாவட்டம் எது, குறைஞ்ச வெப்பநிலை கொண்ட மாவட்டம் எது, கூடிய வெப்பநிலை கொண்ட மாவட்டம் எது என்ற வரைக்கும் சின்னத்துல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், ஏறு வரிசைப்படுத்துறோம். அந்த ஏறு வரிசைப்படுத்தினதை நம்ம என்ன செய்யறோம், அப்படியே அட்டவணைப்படுத்துறோம். ஏறு வரிசைப்படுத்திட்டு அதுக்கு பின்னால் நம்ம என்ன செய்யறோம், அதை ஒரு அட்டவணை மூலமாகவோ அல்லது ஒரு வரைபின் மூலமாகவோ காட்டுறோம். அப்ப நம்ம சேகரிச்ச இந்த தரவு இருக்குதானே பிள்ளைகள், இந்த தரவை வந்து நம்ம மக்களுக்கு விளங்குற மாதிரி, அவ சொன்ன மாதிரி மக்கள் விளங்கி கொள்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், இந்த தரவுகளை வந்துட்டு முறைவழிப்படுத்தி அதை வந்துட்டு மக்களுக்கு காண்பிக்கிறோம். அப்ப மக்களுக்கு தரவு நம்ம சேகரிக்கிறதுல இருந்து மக்களுக்கு காண்பிக்கிறது வரைக்கும், சரியா, தரவை நம்ம சேகரிக்கிறதுல இருந்து மக்களுக்கு காண்பிக்கிற வரைக்கும், இந்த ரெண்டு செயற்பாட்டுக்கும் இடையில, நம்ம தரவு சேகரித்து முடிச்சதுல இருந்து மக்களுக்கு காண்பிக்கிறது, இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம ஒரு வேலை செய்யறோம். அந்த வேலை என்னன்னு சொல்லி கேட்டா, நம்ம வந்துட்டு அதை பகுப்பாய்வு செஞ்சு முறை வழிப்படுத்துறோம். சரியா? அப்ப தகவல்ன்றது என்னன்னு சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கக்கூடிய, அதே மாதிரி சூழலுக்கு பயன்படக்கூடிய வகையில முறைமைப்படுத்தப்பட்ட தரவுகளை தான் என்னன்னு சொல்லுவாங்க, தகவல்கள்னு சொல்லுவாங்க. விளங்குதா? அப்ப ஏதாவது ஒரு வகையில வந்துட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட, அது ஒன்று அந்த தரவுகள் வந்துட்டு ஏறு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் அல்லது இறங்கு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். சரியா? இப்ப உதாரணமா வந்து நம்ம என்ன செய்யறோம், இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வகுப்புல காணப்படக்கூடிய 30 மாணவர்களினுடைய புவியியல் பாட புள்ளிகள், ஒரு வகுப்பில் காணப்படக்கூடிய 30 மாணவர்களினுடைய 30 உயர்தர மாணவர்கள் புவியியல் பாடத்தில் பெற்றுக்கொண்ட புள்ளிகளினுடைய தொகுப்பு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஒரு கொஞ்சம் புள்ளிகள் வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்றோம். அப்ப 30 பேருடைய புள்ளிகள் இருக்கும். அப்ப அதுல வந்துட்டு ஏ இருக்கும், பி இருக்கும், சி இருக்கும், எஸ் இருக்கும், எஃப் இருக்கும். இப்ப இந்த 5 கேட்டகரிக்குள்ளேயும் என்ன இருக்கும், என்ன இந்த மார்க்ஸ் வந்துட்டு அதுக்குள்ள இருக்கும். இப்ப இதுக்குள்ள இருந்து நம்ம என்ன செய்வோம்டா, கேட்டகரைஸ் பண்ணுவோம். அதாவது எத்தனை பேர் ஏ எடுத்திருக்கிறாங்க, எத்தனை பேர் பி எடுத்திருக்கிறாங்க, சி, எஸ், எஃப், இப்படி எத்தனை பேர் எடுத்திருக்கிறாங்கன்னு அதை நம்ம என்ன செய்வோம், குழுக்களா மாத்துவோம். குழுக்களா மாத்தினதுல இருந்து ஏ எடுத்தால ஹை பாயிண்ட் ரிசல்ட்ஸ் எடுத்தால் யாரு என்றதை பார்ப்போம். அதே மாதிரி ஏ எடுத்தாக்கள்ல யாரு லோவான ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறான்றதை பார்ப்போம். பி எடுத்தாக்கள்ல யாரு ஹை பாயிண்ட் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறா, யாரு லோவான ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறான்றதை பார்ப்போம். இப்ப இது என்னத்துக்கு பயன்படும்னு சொன்னா, டீச்சர்ஸ் மாருக்கு புள்ளகளை அவங்களோட எந்த தரத்துல வந்துட்டு புவியியல் பாடத்துல அவங்க இருக்கிறாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்றதுக்கு இது என்ன செய்யும், அவங்களுக்கு பயன்படும். அப்ப இந்த நோக்கத்தின் அடிப்படையில ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொண்டு, நான் இப்ப சொன்ன மாதிரியான நோக்கத்தின் அடிப்படையில பிள்ளைகளை சரியான முறைக்கு ட்ரெயின் பண்ணி எல்லா பிள்ளைகளையும் எடுக்க வைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில இப்படி ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, 5 கேட்டகரியில வந்துட்டு கேட்டகரைஸ் பண்றாங்க. அப்ப அந்த 30 மாணவர்களையும் வந்துட்டு இந்த 5 கேட்டகரி கீழே கேட்டகரைஸ் பண்ணும்போது இப்ப அவங்களுக்கு தெரிய வரும் யாரு பாஸ் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறா, யாரு பாஸே பண்ண மாட்டா அப்படின்ற இது வந்துட்டு இருக்கும், அவங்களுக்கு தெரிய வரும். அப்ப இங்க நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, தகவல்களை முதல்ல ஏதோ ஒரு வகையில ஒழுங்கமைச்சதுக்கு பின்னால அது அர்த்தமுள்ள, அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட சூழலுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில வந்துட்டு அதை வந்துட்டு முறைமைப்படுத்துறோம். அப்ப இந்த தரவுகளை ஏதோ ஒரு வகையில வந்துகிட்டு ஒழுங்கமைச்சு அதை வந்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட முறையில ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில வந்துட்டு முறைவழிப்படுத்துறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தகவல்கள் என்று சொல்லுவோம். சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, உதாரணத்துக்கு அது வந்துட்டு எப்படி எழுத்துக்களால் எழுதலாம்னு சொன்னா, வெறும் எண்களாகவோ அல்லது எழுத்துக்களாகவோ இருக்கும் தரவுகளை எடுத்து அவற்றை ஒரு ஒழுங்குமுறைக்கு கீழ் கொண்டு வந்து மக்களுக்கு புரியும் படியாகவும் பயன்படுத்தும் படியாகவும் மாற்றுவதே தகவல்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப ஒரு இடத்துல வந்துகிட்டு எப்படி சொல்றாங்க, இந்த தகவல்களை வந்துட்டு முதல்ல நம்ம முறைமைப்படுத்தணும்.
சரியா ஒழுங்கமைக்கணும், அதுக்கு பின்னால முறைமைப்படுத்தணும். முறைமைப்படுத்தப்பட்டதுக்கு பின்னால இந்த அவங்களுக்கு அதாவது எல்லாருக்கும் விளங்குற வகையில அல்லது ஆய்வாளருக்கு தெளிவாக விளங்கக்கூடிய வகையில அதை காட்சிப்படுத்துறது. அப்ப தகவல் என்றது என்னத்தை குறிக்குது? சேகரிக்கப்பட்ட தரவுகள் வந்து ஏதோ ஒரு முறையில ஒழுங்கமைக்கப்பட்டு அது திரும்ப முறை வழியாக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு பின்னால பயன் தரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆய்வு சூழலுக்கு பொருந்தக்கூடிய வகையான தகவல் இந்த விவரங்களை தரக்கூடியதாக அந்த தரவுகளை மாற்றி அமைக்கிறது தான் என்று சொல்லுவோம் நம்ம இந்த தகவல்கள் சொல்லி சொல்லுவோம். ரைட், விளங்கினா? விளங்கினா புள்ளி? ரைட். அப்ப இந்த தரவுகளை வந்துகிட்டு தகவல்களாக நம்ம மாத்துறதுக்கு நம்ம வந்துட்டு தரவு சேகரிப்பு முறைகளை தரவுகளை முதல்ல சேகரிக்கணும். அப்ப தரவுகளை சேகரிக்கிறதுக்கு 2 வகையான மூலாதாரங்கள் வந்துட்டு காணப்படுற. என்னது? முதலாம் நிலை தரவு சேகரிப்பு முறைகள், அதே மாதிரி 2ஆம் நிலை தரவு சேகரிப்பு முறைகள்னு சொல்லி இருக்கிற. இப்ப இந்த முதலாம் நிலை தரவு சேகரிப்பு முறைகளுக்கு மூலாதாரம் என்ற ஒன்று இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்? முதலாம் நிலை தரவு சேகரிப்புல நம்ம நேத்து பார்த்திருந்தோம், ஒருத்தர் புதிதாக அல்லது முதன்முறையாக ஒரு விஷயத்தை புதிதா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றார், மிச்ச நாளை பிறகு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றது உண்டு, அல்லது முதன்முறையாக வந்துட்டு என்ன செய்யறது, ஆய்வை மேற்கொள்றது உண்டு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2க்கும் உதாரணமாக சொல்லணும்டா, புதிதாக ஸ்டார்ட் பண்றதுக்கு 2010ஆம் ஆண்டுல கணக்கெடுப்பு சனத்தொகை கணக்கெடுப்பு எடுத்தது பின்னால திரும்ப வந்துட்டு என்ன செய்யறாங்க, 2012ஆம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பு எடுத்தது பின்னால 2024ஆம் ஆண்டு திரும்ப புதிதாக என்ன செய்யறாங்க, சனத்தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இப்ப அதுக்காக வேண்டி நேரடியான ஆய்வுகளை வந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. அப்ப இதுக்காக முதலாம் நிலை தரவு சேகரிப்பு முறைகளை வந்துகிட்டு என்ன செய்யறாங்க, ஆய்வாளர்கள் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லும்போது இப்ப நம்மளுக்கு வந்துட்டு 2020-21 டைம்ல வந்துட்டு இந்த 2018-19 அந்த டைம்ல வந்துட்டு கொரோனா வந்துச்சு. ஏன்னா நாடு ஃபுல்லா கொரோனா வந்துச்சு. இப்ப இந்த கொரோனா சம்பந்தமான ஆய்வு இதுக்கு முன்னால கொரோனா வந்துச்சா? 2018-19க்கு முன்னால கொரோனா வந்துச்சா? இல்லைண்ணா. அதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சிச்சு, இந்த 2019-20 சம்திங் அந்த டைம் லைன்ல தான் இந்த கொரோனா வந்துட்டு உலகத்துல முதன்முறையாக வந்துட்டு அறிமுகப்படுத்தப்படுது. அப்ப அதுக்கு முன்னால அது சம்பந்தமான அவேர்னஸ் வந்துட்டு இருக்கல, யாருக்குமே அது சம்பந்தமான அவேர்னஸ் வந்து இருக்கல, கொரோனா சம்பந்தமான அவேர்னஸ். அப்ப முதல் முறையாக வரும்போது அது சம்பந்தமாக வந்துகிட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் வந்துட்டு எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, அது பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு வந்துகிட்டு என்னென்ன மாதிரியான நோய் அறிகுறிகள் வந்துட்டு காணப்படுது, இப்படியான சம்பந்தமான விஷயங்களை வந்துட்டு ஆய்வு செய்யறதுக்கு நம்ம 2ஆம் நிலை தரவு மூலாதாரங்களை வந்துட்டு பயன்படுத்தலுமா? நம்மள்ட்ட ஏற்கனவே இது சம்பந்தமான இந்த ஒரு ரிசோர்சஸ் நம்மள்ட்ட என்ன செய்யாது, இருக்காது. அப்ப ஒரு விடயத்தை முதன்முறையாக ஆய்வு செய்கின்ற போது, ஏதாவது ஒரு விடயத்தை முதன்முறையாக ஆய்வு செய்கின்ற போது அல்லது புதிதான தரவுகளை ஒரு குறிப்பிட்ட விடயம் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்ட விடயம் தொடர்பான புதிய தகவல்களை வந்துகிட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும், புதிதாக ரீஃப்ரெஷ் பண்ணி திரும்ப அந்த தரவுகளை வந்துட்டு ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் என்று நினைக்கக்கூடிய அந்த டைம் லைன்ல வந்து நமக்கு என்ன செய்யும், முதலாம் நிலை தரவு சேகரிப்பு முறைகள் வந்துகிட்டு பயன்படுத்தப்படும். அது அல்லாமலுக்கு எவரோ ஒருத்தர் அவருடைய நோக்கத்துக்காக வேண்டி, இப்போ உதாரணமா ஏ என்ற நபர் வந்து என்ன செய்யறார், அவருடைய நோக்கத்துக்காக வேண்டி ஒரு தரவை வந்துட்டு சேகரிக்கிறார். சரியா? உதாரணத்துக்கு சொல்லணுமாக இருந்தா நம்ம வந்துட்டு என்ன செய்யுது, இலங்கை அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஏ என்று எடுத்துக்கொள்வோம். இலங்கை அரசாங்கம் என்ன செய்யுது, மக்களினுடைய சனத்தொகை கணக்கெடுப்பை வந்துட்டு 2024 வந்துட்டு மேற்கொள்ளுது. இப்ப இவங்க மேற்கொள்ளும் போது பல அடிப்படைகள்ல இந்த சனத்தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்வாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சராசரி ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, சராசரி பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுல தங்கி வாழக்கூடிய சிறியவர்கள் எத்தனை பேர், ஊழியப்படையில் இருக்கிறார்கள் எத்தனை பேர், அதே மாதிரி வந்து முதியோர் தொகை எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஓவராலா அந்த கிராமத்துல சராசரியாக இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி காணப்படுது. இப்படியான தகவல்களை வந்துட்டு என்ன செய்வாங்க, ஒவ்வொரு விஷயமாக வந்துட்டு தகவல்களை சேகரிச்சு எடுப்பாங்க. அப்ப அதுல வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சராசரி வருமானம் எந்த அளவுல காணப்படுது, ஊழியப்படையில் இருக்கிறார்கள் எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க, எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, இப்படி பல அடிப்படைகள்ல வந்துட்டு என்ன செய்யப்படுது, இந்த தரவு சேகரிப்புகள் வந்துட்டு நடந்து கொண்டிருக்கும். அப்ப இது முதலாம் நிலை தரவு சேகரிப்பு. இப்ப இந்த சேகரிக்கப்பட்ட தரவுகளை எல்லாம் ஒரு 2 வருடம் டைம் எடுத்துட்டு இந்த இலங்கை அரசாங்கம் என்ன செய்யுது, 2026ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 3ஆம் தேதி
2026ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 3ஆம் தேதி என்ன செய்யுது, இலங்கையினுடைய சனத்தொகை கணிப்பீடு 2024ஆம் ஆண்டுக்குரியதுன்னு சொல்லி அந்த அறிக்கையை வந்துட்டு வெளியிடுது. இப்ப இந்த அறிக்கையில இருந்து நீங்க வந்துட்டு ஒரு ஆய்வு செய்றீங்க. என்ன ஆய்வு செய்றீங்கன்னு சொன்னா, எலெக்ஷன் சம்பந்தமான ஒரு ஆய்வு செய்றீங்க. எலெக்ஷன் சம்பந்தமான ஒரு ஆய்வுண்டா, இப்ப நம்ம நாட்டுல ஒரு எலெக்ஷன் ஒன்று நடக்க போகுது. அதாவது 2027ஆம் ஆண்டுலயோ 2028ஆம் ஆண்டுலயோ நம்ம நாட்டுல வந்துட்டு ஒரு எலெக்ஷன் ஒன்று நடக்க போகுது. இப்ப இதுல இருந்து நீங்க என்னத்தை ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்கடா, இதுல ஓட்டுரிமை உள்ளாக்கள் எத்தனை பேர், அதுல ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், இலங்கையில மொத்தமாக மாகாணத்துக்கு மாகாணம், மாவட்டத்துக்கு மாவட்டம் எவ்வளவு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்றது சம்பந்தமான தரவுகளை வந்துகிட்டு எடுக்கணும்னு சொல்லி முயற்சி செய்றீங்க. இப்ப இந்த தரவுகளை வந்துட்டு நீங்க இந்த சனத்தொகை கணிப்பீட்டினுடைய அறிக்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாமா, எடுத்துக்கொள்ள இயலாதா? இதான் இந்த கேள்வி. கேட்டது விலைங்கண்ணா? வணக்கம் சொல்லுங்களேன். ரைட். இப்ப இலங்கையினுடைய அரசாங்கம் இலங்கையினுடைய சனத்தொகை கணக்கீட்டை வந்துட்டு மேற்கொண்டுச்சு. மேற்கொண்டு அது என்ன செய்து இலங்கையினுடைய சனத்தொகை அறிக்கையை வந்துட்டு வெளியிட்டு இருக்குது. இப்ப 2027ஆம் ஆண்டுல ஒரு எலெக்ஷன் ஒன்று நடக்க போகுதுன்னு வச்சுக்கொள்ளும். உதாரணத்துக்கு ஒரு ஜனாதிபதி தேர்தல் வந்துட்டு நடக்க போகுது. சரியா? அப்ப ஜனாதிபதி தேர்தல் உண்டு, அவசரமா நடக்க போகுது. இப்ப நடக்க போகுதுன்னு சொன்னா, இப்ப நீங்க எலெக்ஷன் சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்றதுக்காக வேண்டி எத்தனை ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, இலங்கை மொத்தமாக எத்தனை ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, அந்த ஓட்டர்ஸ்ன்றது யாரு, 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் நம்ம ஓட்டர்ஸ் சொல்லி நம்ம கணக்கு எடுப்போம். இப்ப இதுல வந்து நம்ம என்ன செய்ய போறோம், ஓட்டர்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, அதுல ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதாவது சதவீத அடிப்படையில எத்தனை சதவீதம் ஆண்களும் எத்தனை சதவீத பெண்களும் வந்துட்டு ஓட்டர்ஸாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஹைலைட் பண்ணி ஒட்டுமொத்த நாட்டுக்குமாக எத்தனை ஆண்கள் ஓட்டர்ஸ் இருக்குது, எத்தனை பெண்கள் ஓட்டர்ஸ் வந்துட்டு இருக்குது என்றதை சதவீத அடிப்படையில வந்துட்டு நீங்க கணக்கெடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்றீங்க. இப்ப இதுக்காக வேண்டி நீங்க ஏற்கனவே இலங்கை அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட இந்த சனத்தொகை சம்பந்தமான அறிக்கையை இறுதியாக வெளியிடப்பட்ட 2026ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 3ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த சனத்தொகையினுடைய அறிக்கையை பயன்படுத்த இயலுமா இயலாதா? இயலும் தானே. இயலும். சரி. ஏலா என்றாக்கள் இருக்கீங்களா? ஏழுமன்னு சொல்லிக்கிறீங்க. ஏலா என்றாக்கள் இருக்கீங்களா? ஏலா சார். ஏலும் என்றாக்கள் ஏன் ஏலும் என்று சொல்லுங்க, ஏலா என்றாக்கள் ஏன் ஏலான்னு சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டறிக்கையிலையும் சனத்தொகை கூடி குறையும். அதனால ஒவ்வொரு ஆண்டறிக்கையும் நம்ம மாத்தி தான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டறிக்கையிலையும் சனத்தொகை கூடும் குறையும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு மாற்றி தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரி அதுக்காக நம்ம 2026ஆம் ஆண்டுல எத்தனை 2027ஆம் ஆண்டு எலெக்ஷன் நடக்க போகுதுன்றதுக்காக வேண்டி அந்த இதை வந்துட்டு திரும்ப ஒவ்வொரு மாவட்டமா போய் ஆய்வு செய்யலாமா? அந்த எலெக்ஷன் முடிகிற டைம் லைனுக்குள்ள ஆய்வு செஞ்சு முடிக்கலுமா? இல்ல. இப்ப ஏற்கனவே சனத்தொகை கணக்கெடுப்பு செய்யறதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட காலமே என்னது, அதை ஆய்வு செய்யறதுக்கு தரவுகளை சேகரிக்கிறதுக்கு 2 வருஷம், அதை பகுப்பாய்வு செய்யறதுக்கு 2 வருஷம் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. சரியா? அப்ப இப்படி 4 வருஷம் அல்லது 3 வருஷம் டைம் லைன் எடுத்து தான், குறைஞ்சது 3 வருஷம் டைம் லைன் எடுத்து தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்த வருஷம் நடக்க போற எலெக்ஷனுக்காக வேண்டி நம்ம புதிதாக தகவல்களை முதலாம் நிலை மூலமாக சேகரிக்கிறது சாத்தியப்பாடான ஒரு விஷயம் இருக்குமா? நம்ம சேகரிக்கிறதுக்கு இடையில எலெக்ஷனே முடிஞ்சிடாதா? அதுண்டா உண்மைதான் சார். அப்ப இந்த இடத்துல வந்து சரி சொல்லுங்க பாப்போம், தரவு சேகரிக்க இயலா என்றார்கள் அதுக்கான காரணத்தை சொல்லுங்க, தரவு சேகரிக்க இயலும் என்று சொன்னார்கள் அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. அந்த சனத்தொகை அறிக்கையிலிருந்து இதுக்கான தரவுகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்றார்கள் இருக்கீங்களா? தரவு சனத்தொகை கணக்கெடுப்பு 12 வருஷத்துக்கு ஒருக்க தானே கண்டிப்பாக. ஓ,
நான் சொன்னது விளங்கிட்டா உங்களுக்கு லாஸ்டா நடந்த சனத்தொகை கணக்கெடுப்பு 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சப்மிட் பண்ணிருக்கிறாங்க. 2027ஆம் ஆண்டு ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்ய போறீங்க, தரவுகளை வந்துட்டு சேகரிக்க போறீங்க. இப்ப இதுக்கு நீங்க தரவு சேகரிக்கிறதுக்கு டிரெக்டா போய் ஒவ்வொரு மாவட்டமா முதலாம் நிலை முறை மூலமா தரவு சேகரிக்கிறது பதிலா நம்ம ஏற்கனவே இந்த 2026ஆம் ஆண்டு கடைசியா வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையை வச்சுக்கொண்டு இதுல இருந்து நீங்க இந்த ஓட்டர்ஸ் சம்பந்தமான தகவல்களை எடுக்கலாமா எடுக்கலாதா என்றுதான் என்ற கேள்வி. எடுக்கலாம் தானே Right. எடுக்கலாம் தானே சார். எப்படி எடுப்பீங்க இதுல இருந்து தகவல்களை? ஏற்கனவே வருத்தத்துல இருந்து திரும்ப இன்னும் ஒரு வருஷத்துல 18 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் எத்தனை பேர் இருக்கான்னு அப்படி பார்க்கலாம் தானே. இப்ப உதாரணமா இப்ப சனத்தொகை கணக்கெடுப்பு எடுக்கக்குள்ள நீங்க போய் பார்த்த அந்த ஆண்டு அறிக்கை இந்த எடுக்கப்பட்ட சனத்தொகை அறிக்கையை வந்துட்டு நீங்க பார்த்த விளங்கும். இப்ப அதுல வந்து உங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குமெண்டா ஊழியப்படையினர் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்றா 15 வயதுல இருந்து 64 வயதுக்கு உட்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து 64 வயதுல இருந்து அதுக்கு மேற்பட்டவர்கள் சராசரியாக எண்ணிக்கையின் அடிப்படையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்ற விஷயமும், அதே மாதிரி 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ற விஷயமும் வந்துட்டு அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப இதுல இருந்து ஓட்டர்ஸினுடைய எண்ணிக்கைன்னு சொல்லும் போது ஊழியப்படையும் வருவாங்க, முதியோர் படையும் வருவாங்க. ஏன் அவங்க எல்லாருமே 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள். ஆனா ஊழியப்படையில 15 தொடக்கம் 18 வயதுக்கு இடைப்பட்டவர்களும் ஊழியப்படையில இருப்பாங்க. அதுல விளங்குதா என்ன சொல்ல வாரேன்னு? ஆமாம் சார். சரியா, 15 வயதுல இருந்து 18 வயதுக்கு உட்பட்டவர்களும் சனத்தொகை கணக்கெடுப்புல ஊழியப்படைக்குள்ள சேர்க்கப்பட்டிருப்பாங்க. அப்ப ஓட்டர்ஸினுடைய லிஸ்ட்டை நம்ம எடுக்கக்குள்ள இந்த 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய மொத்த லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்தோம்னு சொன்னா அது சரியா இருக்குமா? அவனோட பிறந்த ஆண்டு கணக்கெடுப்பு படி ரைட். என்ன விஷயம்னு சொன்னா தெளிவா சொல்றேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. சரியா, நம்ம தரவுகளை வந்துட்டு எடுக்கணும். சரியா, இதுக்கான விட என்னன்னு சொன்னா தரவுகளை வந்துட்டு நம்ம எடுக்கலும். இப்ப அதுல இருந்து தரவுகளை வந்துட்டு நமக்கு எடுக்கலும். ஆனா என்னன்னு சொன்னா நான் ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னா, இப்ப அந்த சனத்தொகை அறிக்கைக்கான தரவு சேகரிப்பு வந்துட்டு நடந்ததுக்கான நோக்கம் என்னதுன்னா ஓட் எலெக்ஷன்ல எத்தனை பேர் ஓட் வந்துட்டு இருக்குது, ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத பார்க்கறதுக்காக அல்ல. அது ஓட் நடந்தது இந்த இலங்கையில் எத்தனை ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்கன்றத பாக்குறதுக்கு. அதுல சிறுவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஊழியப்பாடையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, முதியோர் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ற நோக்கத்தின் அடிப்படையில தான் அங்க வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருக்குது, சனத்தொகை அறிக்கை வந்துட்டு எடுக்கப்பட்டிருக்கு, தரவு சேகரிக்கப்பட்டு அது தகவலாக அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்குது. ஆனா நம்மட நோக்கமும் ஏற்கனவே தரவு சேகரித்தவருடைய நோக்கமும் வந்துட்டு ஒன்றாக இருக்காது. சரியா, இப்படியான சந்தர்ப்பத்துல நம்ம இதை வந்துட்டு ஒரு எழுமாறாக ஒரு ஒரு சாம்பிளாகத்தான் எடுத்து பயன்படுத்தலாமே தவிர அதை வந்துட்டு என்ன செய்யலாது, அந்த அக்யூரேட்டாக வந்துட்டு நம்ம எடுத்து இதுதான் முடிவு என்றதை வந்துட்டு வெளியிட இயலாது. சரியா, இப்ப தரவு சேகரிக்கக்குள்ள எழுமாறான தரவு சேகரிப்பு, முதலாம் நிலை தரவு சேகரிப்புக்குள்ள எழுமாறான நிலை, பக்கச்சார்பற்ற நிலையில வந்துட்டு தரவுகளை சேகரிக்கிற என்ற விஷயங்கள் வந்துட்டு இருக்கிற. சரியா, அப்ப இந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்க்கின்ற போது இதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னு சொன்னா, ஒருத்தர் வந்து இப்ப ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தரவு சேகரிச்சு வச்சிருப்பார். உதாரணமா ஏ என்ற நபர் வந்துகிட்டு ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தரவு சேகரிச்சு வச்சிருப்பார். பி என்ற நபர் வந்துகிட்டு இன்னொரு நோக்கத்தின் அடிப்படையில ஒரு ஆய்வை மேற்கொள்றதுக்காக வேண்டி ஏ என்றவருடைய தரவை வந்துட்டு பயன்படுத்த போறார். விளங்கினா? அப்ப ஏ என்றவர் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தரவு சேகரித்து வச்சிருப்பார். பி என்றவர் இன்னொரு நோக்கத்துக்காக வேண்டி ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொள்றார். அதுக்காக ஏயினுடைய தரவை வந்துட்டு பயன்படுத்துவார். அப்ப ஏயினுடைய தரவை வந்துட்டு பயன்படுத்தக்குள்ள இதை வந்துட்டு சொல்லுவாங்க இரண்டாம் நிலை தரவுன்னு சொல்லுவாங்க. சரியா, இப்ப இதை வந்து ஏன் தரவு மூலாதாரம் என்று சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப முதலாம் நிலை தரவு சேகரிப்பை வந்துட்டு முதலாம் நிலை தரவு சேகரிப்பு தான் சொல்லுவாங்க. ஆனா இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பை தரவு மூலாதாரங்களில் இருந்தான தரவு சேகரிப்பு. அப்ப ஏற்கனவே ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்குது, அந்த அறிக்கையிலிருந்து நமக்கு தேவையான தகவல்களை வந்துட்டு நம்ம எடுக்கிறோம் என்றதுதான் இதுல இருந்து சொல்லப்படுற விஷயம். அப்ப இரண்டாம் நிலை தரவு மூலாதாரம் என்று சொல்லி என்ன செய்வாங்க, இந்த ஏயினால வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையை வந்துட்டு சொல்றாங்க.
சரியா? இப்போ மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட அறிக்கையா இருக்கலாம், இலங்கை அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட சனத்தொகை அறிக்கையாக இருக்கலாம். இதை வந்துகிட்டு இரண்டாம் நிலை தரவு மூலாதாரங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. அதே முதலாம் நிலை தரவு சேகரிப்பின் முடிவுகளாக இருக்கக்கூடியது அதே சமயத்துல இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பு மூலாதாரங்களாகவும் காணப்படும். அப்ப எப்படி இந்த இலங்கை அரசாங்கம் என்னது கள விஜயம் மேற்கொண்டு தனித்தனியாக சேகரிக்கப்பட்ட ஆய்வுகளை ப்ரொசஸ் பண்ணி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுது. அப்ப முதலாம் நிலை தரவு சேகரிப்பை மேற்கொண்டு அவங்க அதன் மூலமாக பகுப்பாய்வுகளை மேற்கொண்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அப்ப முதலாம் நிலை தரவு சேகரிப்பினுடைய முடிவுகளாகத்தான் அது இருக்கும். அதே நேரத்துல அந்த அறிக்கையை இன்னொரு நோக்கத்துக்காக வேண்டி பயன்படுத்தக்குள்ள அந்த அறிக்கையை வந்துகிட்டு இரண்டாம் நிலை தரவு மூலாதாரமாக மாற்றம் அடையும். இந்த விளக்கம் விளங்குதா என்ன சொல்றேன்ன்றது? அப்ப ஒரு ஏ என்ற நபர் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில ஒரு தரவை சேகரிச்சு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வச்சிருக்கிறார், அல்லது ஒரு புக் ஒன்று எழுதி வச்சிருக்கிறார், அல்லது ஒரு வரைபொண்டை வரைஞ்சி வச்சிருக்கிறார். இப்ப இந்த அறிக்கையை இந்த புக்கை வந்துகிட்டு பி என்ற நபர் வந்துகிட்டு என்ன செய்யறார், தன்னுடைய ஆய்வுக்காக வேண்டி பயன்படுத்துறார். அப்ப ஆனா ஏ என்ற நபரினுடைய நோக்கம் வேறு, ஏ என்ற நபர் தரவு சேகரிச்ச நோக்கம் வேறு, பி என்ற நபர் தரவு சேகரிச்ச நோக்கம் வேறு, சேகரிக்க போற நோக்கம் வேறு. ஆனா அதில் இருக்கக்கூடிய தரவை எடுத்துக்கொள்றதுக்கு இவருக்கு அவருடைய ஆய்வுக்காக வேண்டி ஏ என்ற நபர் இருக்கக்கூடிய அந்த தரவுகள் வந்துட்டு இவருக்கு தேவைப்படுது என்ற அடிப்படையில இவர் எடுத்துக்கொள்ளக்குள்ள இந்த தரவுகள் முதலாம் நிலை தரவு சேகரிப்பை போலவே துல்லியத்தன்மை மிக்கதாகவும் அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி அதாவது வெளிப்படைத்தன்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்காது. சரியா? அதுல ஒரு சில பொய்களும் வந்துட்டு என்ன செய்யும், காணப்படும். இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சரியா? எல்லாருக்குமே வந்துட்டு விஜய தெரியும் தானே. அப்ப எல்லாரும் இந்த விஷயம் இந்த தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடந்ததுல எல்லாரும் இந்த விஷயங்களை வந்துட்டு ஓரளவுக்கு நோட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரியா? அப்ப அந்த அடிப்படையில வந்துட்டு அந்த நோட் பண்ணாக்களுக்கு நான் என்ன சொல்ல வர விஷயம் கொஞ்சம் கிளியரா விளங்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில வந்து நான் சொல்றேன். சரி, அப்ப இப்ப இந்தியாவில் தமிழ்நாட்டுல வந்துட்டு எலெக்ஷன் நடந்த டைம்ல ஒரு கருத்து கணிப்பு, அதுக்கு முன்னால ஒரு கருத்து கணிப்பு வந்துட்டு வெளியிட்டாங்க. சரியா? இப்ப கருத்து கணிப்பு வந்துட்டு ஆரம்ப கருத்து கணிப்பு ஒன்று செய்வாங்க. எப்படின்னு சொன்னா ஓட்டர்ஸ் ஓட் போடுறதுக்கு முதல் எலெக்ஷன் டே அன்றைக்கு முன்னால எலெக்ஷன் நடக்கிற அந்த நாளுக்கு முன்னால வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பு செய்வாங்க. அதுக்கு பின்னால எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால ரிசல்ட்ஸ் வெளியாகிற அந்த கெப்புக்குள்ள எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு இன்னும் ரிசல்ட்ஸ் வெளியாகல, ஓட் கவுண்டிங் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு என்னது இந்த கெப்புக்குள்ள வந்துட்டு என்ன செய்வாங்க, ஒரு கருத்து கணிப்பு வந்துட்டு நடத்துவாங்க, எக்ஸிட் போல்னு சொல்லி சொல்லுவாங்க அது. அப்ப இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பின் படியும் கூட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த கருத்து கணிப்புகளை வெளியிடக்குள்ள விஜயினுடைய அந்த டிவிகே கட்சி வந்துட்டு 10% வாக்குகளை, அதாவது 10% வாக்குகளை கூட பெற்றுக்கொள்ளாது, 10 சீட்ஸை கூட வின் பண்ண இயலாது என்றுதான் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் வந்துட்டு அந்த தரவுகளை சேகரித்து கருத்துக்களை வெளியிட்டு அந்த முடிவுகளை அறிக்கைகளை வெளியிடக்கூடிய அதுக்கண்டு நிறுவனங்கள் இருக்கிற. அப்ப இந்த நிறுவனங்கள்ல பெரும்பான்மையான நிறுவனங்கள்ல முடிவு என்னவாக இருந்துச்சாமண்டா இப்படியானதாகத்தான் இருந்துச்சாம். சரியா? அப்ப ஆனா வந்த ஒரு சில கருத்து கணிப்புகள் தான் என்ன செஞ்சுன்னா விஜய் வந்துகிட்டு என்ன செய்வார், ஹை லெவல்ல ஓட் வாங்குவார், அவர் வந்துட்டு ஆட்சியை பிடிப்பார் என்ற அடிப்படையில் வந்துட்டு 1-2 கருத்து கணிப்புகள் தான், விரல் விட்டக்கூடிய கருத்து கணிப்புகள் தான் இருந்துச்சு. பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் என்ன சொல்லிச்சேன்டா விஜய் எலெக்ஷன்ல சஸ்டெயின் பண்ண மாட்டார், தோத்துருவார் என்ற மாதிரியான விஷயங்களை தான் சொல்லி இருந்துச்சு. ஆனா ரிசல்ட் வெளியாகக்குள்ள அது அப்படியே அழகுலா வந்துட்டு அந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு மாறுது. இப்ப இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவங்க வந்துகிட்டு ஒரு கருத்து கணிப்பு இவ்வளவு காலமா கருத்துக்களை கணிக்கிறதுக்காக வேண்டி ஒரு மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணிருப்பாங்க. சரியா? இவ்வளவு காலமா அந்த கருத்து கணிப்பை மேற்கொண்டு இருக்கவங்க பாரம்பரியமான முறையில் வருடம் என்னென்ன முறைகளை பயன்படுத்தி அந்த கருத்து கணிப்புகளை மேற்கொள்றாங்களோ அதே முறையிலேயே இந்த கருத்து கணிப்புகளை வந்துட்டு மேற்கொண்டிருப்பாங்க. அவ்வளவு காலமும் என்னென்ன விஷயம் இருந்துச்சாமன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட தொகையான மக்கள் வந்துகிட்டு பிறந்து கொண்டே இருக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையான மக்கள் வந்துட்டு இறந்து கொண்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி சில மக்கள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்க, அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போறாங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் இங்க வராங்க. இப்படியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருந்துச்சு.
இப்ப இந்த எஸ்ஐஆர் என்ற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த ஓட்டிங் டைம்ல வந்துட்டு நடத்தினாங்க. அதாவது அவங்க இந்திய அரசாங்கம் என்ன செஞ்சுச்சுண்டா, இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால இறந்தவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியில போய் வேற ஊர்ல வசிக்கிறார்கள் இப்படியானாக்கள் எல்லாம் இருப்பாங்க தானே, இவங்களுக்கான ஒரு தரவை வந்துட்டு சேகரிச்சு இறந்தவர்களுடைய லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஓட்டர்ஸ் ஐடியில இருந்து நீக்கிட்டு, ஏன் கள்ள ஓட்டு விழக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அந்த லிஸ்ட் எல்லாம் ஓட்டர்ஸ் ஐடியில இருந்து நீக்கிட்டு, அதுக்கு பின்னால வந்துகிட்டு இருக்கிறாக்களை வந்துகிட்டு என்ன செஞ்சு அப்டேட் பண்ணி அவங்க மட்டும் தான் ஓட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு இது லிமிட்டேஷனுக்கு கொண்டு வந்துச்சு. சரியா? அப்ப இப்படி கொண்டு வந்ததும் அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து மக்கள் வந்து ஓட் போட்டதும் சரி. அப்ப அந்த டைம்ல வந்துட்டு இப்படியான விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்த்திருப்போம். அப்ப இப்படி வெளிநாடுகள்ல இருந்து மக்கள் வந்து ஓட் போட்டது இப்படியான விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாடு எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு ரியாலிட்டியில நடந்த விஷயங்கள். அப்ப இந்த விஷயங்களை கருத்துல கொள்ளாமலுக்கு எப்பவுமே என்ன முறையை பயன்படுத்தி நம்ம தரவுகளை சேகரித்து முடிவுகளை வெளியிட்டு கொண்டு இருக்கிறோமோ அதே முறையிலேயே தரவுகளை சேகரித்து முடிவுகளை வெளியிடுவோம் என்று சொல்லிட்டு இருந்தார்கள் எல்லாம் அவங்க வெளியிட்ட முடிவுகள் எல்லாம் பிழையாக இருந்துச்சு. சரியா? இந்த எஸ்ஐஆரை கவுண்ட் பண்ணி அதே மாதிரி வந்து என்னது வெளிநாடுகள்ல இருந்தும் மக்கள் அதிக அளவான மக்கள் வந்துட்டு வந்திருக்கிறாங்க இப்படியான விஷயங்கள் எல்லாம் கருத்துல கொண்டு இந்த கருத்து கணிப்புகளை மேற்கொண்டு என்ன செய்யறாங்க, இந்த எக்ஸிட் போல வந்துட்டு ரிசல்ட்ஸை வந்துட்டு வெளியிட்டவர்கள் கருத்துக்கள் வந்த முடிவுக்கு நெருக்கமானதாக இருந்துச்சு. சரியா? அப்ப இவரத்தை வந்துட்டு நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, நம்ம தரவுகளை சேகரிக்கிறது நம்ம வந்து ஒரு ஆய்வை மேற்கொள்றதுக்காக வேண்டி ஏற்கனவே அந்த ஆய்வு செய்யப்பட்ட ஒரு தரவை வந்துட்டு நம்ம பயன்படுத்தக்குள்ள அந்த தரவு வந்துகிட்டு நமக்கு 100% உதவணும் என்ற அவசியம் இல்லை. சரியா? அதுல வந்துட்டு 50% நமக்கு தேவையான விடயங்கள் வந்துட்டு இருக்கலாம், மிச்சம் 50% நமக்கு பிரயோஜனம் இல்லாத விடயங்களாகவும் இருக்கும். அப்ப இந்த தரவை நம்ம என்ன நோக்கத்தின் அடிப்படையில வந்துட்டு தேர்வு செய்யறோமோ, இந்த தரவை வந்துட்டு என்ன நோக்கத்தின் அடிப்படையில நம்ம சேகரிக்கிறோமோ அதுக்கு தேவையான தரவுகள் அங்க அந்த ஆய்வு புத்தகங்கள்ல அல்லது வந்துட்டு அந்த தரவு மூலாதாரங்கள்ல என்னென்ன இருக்குதோ அதை வந்துட்டு நம்ம என்ன செஞ்சு கொள்வோம், எடுத்துக்கொள்வோம். சரியா? இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லணுமாக இருந்தா, இப்போ ஒருத்தர் வந்துட்டு என்ன செய்யறாருண்டா, இலங்கையினுடைய ஏற்றுமதியை பத்தி, அதாவது ஏற்றுமதியின் மூலமாக இலங்கைக்கு எவ்வளவு வருமானம் வருது என்ற விஷயத்தை வந்துகிட்டு ஆய்வு செய்யறதுக்காக வேண்டி முற்படுறார். சரியா? இப்ப இலங்கையினுடைய ஏற்றுமதியை பத்தி இவர் ஆய்வு செய்யறதுக்காக வேண்டி முற்படக்குள்ள போன வருடம் வந்து என்னது இலங்கையினுடைய ஏற்றுமதி சம்பந்தமான அறிக்கை வந்துட்டு வெளியிடப்படலை. அதுக்கு முந்தின வருடம் தான் என்ன செய்யப்பட்டுச்சு, 2024 ஆண்டு தான் இறுதியாக என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த ஏற்றுமதி வந்துகிட்டு வெளியிடப்பட்டிருக்குது. இப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த அறிக்கை வெளியிடப்படலை என்றதால 2024 ஆண்டும் அதுக்கு முன்னால வெளியிடப்பட்ட 2022 ஆண்டினுடைய அறிக்கையையும் இந்த 2 அறிக்கைகளையும் எடுத்து அனாலிஸ் பண்ணி அந்த 2 அறிக்கைகளினுடைய சாராம்சத்தை வச்சு விளங்கி கொண்டு இப்ப 2022 ஆண்டு ஏற்றுமதிக்கும் 2024 ஆண்டு ஏற்றுமதிக்கும் இடையில எவ்வளவு அதிகரிப்பு இருக்குது, என்னென்ன உற்பத்திகள்ல எவ்வளவு அதிகரிப்பு இருக்குது, என்னென்ன உற்பத்திகள்ல எவ்வளவு குறைபாடுகள் இருக்குதுன்றதை அனலிஸ் பண்ணி அவர் என்ன செய்யறாருண்டா, இப்ப இந்த வருஷம் 2026 ஆண்டுக்கான ஏற்றுமதி என்ன செய்யலாம், இந்த உற்பத்திகள் வந்துட்டு அதிகரிச்சிருக்கலாம், இந்த உற்பத்திகள் வந்துட்டு குறைவடைஞ்சிருக்கலாம் என்றதை வந்துட்டு யூகிக்கார். அப்ப அப்படி யூகிக்கக்குள்ள அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, நாட்டில் வந்துட்டு நடக்கிற கிரைசஸ், அதே மாதிரி வந்துட்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற யுத்தத்தால என்ன செய்யறது, இந்த பெட்ரோல் தட்டுப்பாடுகள் வந்துகிட்டு ஏற்பட்டது, இதனால வந்துகிட்டு ஏற்றுமதி அமைப்புகள் வந்துட்டு குறைவடைஞ்சது, அப்ப எவ்வளவு உற்பத்திகள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு யூகத்தின் அடிப்படையில் வந்துட்டு வேற என்ன செய்வார், ஒரு தகவலை வந்துட்டு முன்வைப்பார். இப்படி அவர் முன்வைக்கிற தகவல் வந்துகிட்டு 100% முதலாம் நிலை தரவு சேகரிச்சு முன்வைக்கக்கூடிய இந்த தகவல்களை மாதிரி இதுவும் 100% உண்மையாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. அப்ப இந்த தரவுகள் வந்துகிட்டு உண்மைக்கு நெருக்கமானதாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் உண்மையிலிருந்து விலகியனதாக இருக்கலாமே தவிர, இந்த 2ஆம் நிலை தரவு சேகரிப்பின் மூலமாக ஒரு ஆய்வோட நம்ம மேற்கொண்டு அந்த ஆய்விலிருந்து வெளியிடக்கூடிய அந்த முடிவுகள் 100% உண்மைத்தன்மை வாய்ந்ததாகவும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கணும் என்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. விளங்குதா? விளங்கினா புள்ளியில்? சரியா? இப்ப இந்த அடிப்படையில வந்து நம்ம பார்ப்போம், உலகத்துல அதாவது வந்துட்டு 2ஆம் நிலை தரவு மூலாதாரங்கள் 3 குறிப்பிடுக என்று சொல்லி உங்கள்கிட்ட சொல்லப்பட்டிருக்குது. இப்ப 2ஆம் நிலை தரவு மூலாதாரங்கள் என்று சொல்லும் போது நமக்கு தெரியும் என்னது, அதாவது வந்துட்டு மத்திய வங்கியினுடைய அறிக்கைகளை வந்துட்டு நம்ம சொல்லலாம், நூல்கள், பத்திரிகைகள், நேற்று நம்ம பேசினோம், இணையதளங்கள், அதே மாதிரி அரசாங்க இதில் உள்ள இருந்து வரக்கூடிய இந்த அறிக்கைகள், அதே மாதிரி வந்து
ஏஐ இப்போ வந்திருக்கக்கூடிய ஏஐ இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு என்ன செய்யுது மத்திய வங்கியினுடைய சாரி இதெல்லாம் வந்து இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பு மூலாதாரங்களாக வந்துட்டு காணப்படுது. அப்ப இப்படியான தரவு சேகரிப்பு மூலாதாரங்கள்ல இப்படியான நம்ம வந்துட்டு தரவுகளை வந்துட்டு சேகரிப்போம். உதாரணத்துக்கு வந்துட்டு நீங்க அசைன்மெண்ட் யூனிவர்சிட்டி லெவலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இப்போ ஏ லெவல் இன்ஷால்லா எல்லாரும் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல முறையில் வந்துட்டு எக்ஸாம் எழுதி எல்லாரும் எல்லா 3 பாடங்கள்லையும் வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு வரணும். அப்போ நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அசைன்மெண்ட்ஸ் வந்துட்டு தருவாங்க. சரியா? உங்களோட சீனியர்ஸ் மாதிரி உங்களோட வீட்டில் ஆல்ரெடி யூனிவர்சிட்டி போனாக்கள் அப்படி உங்களோட சேர்மாறன்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இந்த விஷயங்கள் வந்து உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ அசைன்மெண்ட்ஸ் வந்துட்டு தருவாங்க. இப்போ இந்த அசைன்மெண்ட்டை வந்துட்டு உங்களுக்கு எப்படி தருவாங்கண்டா ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு கேள்வியை வந்துட்டு உங்களுக்கு தருவாங்க. அந்த கேள்வியை வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா உங்களோட வெப்சைட் இப்போ அதாவது இன்டர்நெட்டை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸை பயன்படுத்தி அதே மாதிரி லைப்ரரியை யூஸ் பண்ணி அதே மாதிரி வெப் லைப்ரரிஸை யூஸ் பண்ணி இப்படின்னு சொல்லி எங்கெங்கே எல்லாம் இதுக்கான தரவுகளை வந்துட்டு உங்களால் தொகுத்தெடுக்க இயலுமா இருக்குதோ அந்தந்த தரவுகளை எல்லாம் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அந்த கேள்விகளை வந்துட்டு ஃபில் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை வந்துட்டு ஃபில் பண்ணி நீங்கள் இந்த கேள்விக்கான விடையை எந்தெந்த மூலாதாரங்கள்ல இருந்து எடுத்தீங்களோ ரெஃபரன்ஸ் என்ற பெயரில் வந்துட்டு அதை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரியா? அப்போ ரெஃபரன்ஸ் என்ற பேரில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்வீங்க இந்த விஷயங்களை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கவும் கூடியதாக இருக்கும். அப்போ இது வந்துக்கிட்டு என்னண்டா ஒரு இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பு மூலாதாரத்தில் இருந்து நீங்கள் எப்படி தரவுகளை சேகரிக்கணும்ன்றதுக்கான ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் ஒரு தரவுகளை சேகரித்து ஆய்வுகளை எப்படி மேற்கொள்றது என்ற ஆய்வு கட்டுரைகளை வந்துக்கிட்டு எப்படி எழுதுறது என்ற விஷயங்களை உங்களை ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி லெவலில் வந்துட்டு தரக்கூடிய அசைன்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். சரியா? ஸ்கூல் லெவலில் இருந்த மாதிரி இல்லாமலுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுக்கறது அதிலிருந்து இப்போ ஒரு புக்கில் இருந்து ஒருத்தர் வந்துட்டு ஒரு கருத்தை சொல்கிறாராமண்டா அந்த கருத்தை வந்துட்டு நீங்கள் உங்களோட அசைன்மெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுறீங்கண்டா இந்த கருத்தை யார் சொன்னார்ன்றதையும் நீங்கள் என்ன செய்யணும் பின்னால் வந்துட்டு பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ இப்படி நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு வசனத்துக்கும் வந்துக்கிட்டு நீங்கள் பின்னால் ரெஃபரன்ஸ் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இப்படித்தான் நீங்கள் என்ன செய்வீங்க உங்களோட அசைன்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் வந்துட்டு செய்வீங்க. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் படிக்கக்கூடிய விஷயம் என்ன வரைக்கும்டா இரண்டாம் நிலை தரவு மூலாதாரங்கள்ல இருந்து தரவுகளை நம்ம எப்படி சேகரிக்கிறது அதை எப்படி நம்மளோட ஆய்வுக்காக வேண்டி பயன்படுத்துறது. அப்ப ஒரு தரவை எடுத்தோம்னா அந்த தரவை நம்ம அப்படியே பயன்படுத்த மாட்டோம். சரியா? இப்ப ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்க பார்க்கலாம். ஒருத்தர் வந்துட்டு ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பார். இப்ப அவரோட புக்குக்கு சாதகமா என்ன செஞ்சிருப்பாருண்டா இன்னொருத்தர் எழுதின ஒரு புக்கில் இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்திருப்பார். இப்ப இந்த புத்தகத்துல இந்த அறிஞர் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கார், இந்த சம்பவத்தை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அப்ப இந்த சம்பவம் வந்துட்டு என்னுடைய கருத்துக்கு பக்கபலம் சேர்க்கக்கூடியதாக இருக்குது என்ற விஷயத்தை வந்துட்டு நீங்க என்ன செய்வீங்க உங்களோட புக்ல உங்களோட சமரியில உங்களோட ஆர்டிக்கல்ல வந்துட்டு நீங்க மென்ஷன் பண்ணி பேசுவீங்க. அப்ப உங்களுக்கு வந்துட்டு அது சாதகமாக இருக்குது என்ற காரணத்தால அப்ப நமக்கு என்ன தேவையோ நம்மளோட ஆய்வுக்காக நம்மளோட ஆய்வை வந்துட்டு பூரணப்படுத்துறதுக்காக வேண்டி நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவையோ அதை இன்னொருத்தர் ஏற்கனவே மேற்கொண்ட ஆய்விலிருந்து பெற்றுக்கொள்றது தான் இந்த இரண்டாம் நிலை தரவுகள் நம்ம சொல்லுவோம். சரியா? அப்ப அப்படி ஆல்ரெடி தரவு சேகரிப்புகளை மேற்கொண்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கைகளை வந்துட்டு இரண்டாம் நிலை தரவு மூலாதாரங்கள் நம்ம சொல்லுவோம். அப்ப இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய வெப்சைட்ஸா இருக்கலாம், அதே மாதிரி வந்துட்டு பேப்பர்ஸ் பத்திரிகைகளாக இருக்கலாம், அதே மாதிரி சஞ்சிகைகளாக இருக்கலாம், ஆர்டிகல்ஸ். சரியா? பெரிய பெரிய விஞ்ஞானிகள் வந்துட்டு நாசாவில் இருக்கக்கூடிய இந்த அதே மாதிரி இஸ்ரோவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வந்துட்டு என்ன செய்வாங்க ஒவ்வொரு இதுகளை பற்றியும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு ஆர்டிகல் பேப்பர்ஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. சரி? அப்ப இன்டர்நெட்ல அதெல்லாம் இருக்கும். அப்ப இந்த பேப்பர்ஸை வந்துட்டு இந்த பேப்பர்ஸ்ல நிறைய விஷயங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த விஷயங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்க உங்களோட ஆர்டிகல்ஸை வந்துட்டு பயன்படுத்தலாம். அதை சஞ்சிகைகள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஏஐ இப்போ தற்காலத்துல வந்துட்டு இரண்டாம் நிலை தரவு மூலாதாரமாக பயன்படுத்துறாங்க உண்டு. சரி? அப்ப இப்படியான விஷயங்களை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் நூலகங்கள் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் இரண்டாம் நிலை தரவு மூலாதாரங்களாக வந்துட்டு நம்ம சொல்லலாம். இப்ப மூன்றாவது கேள்வியை பாருங்க. இந்த தரவு மூலாதாரங்களை தரவு சேகரிப்பின் போது நம்ம பயன்படுத்துறதால இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்ப இதுல இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி சொல்லலுமா? சொல்லலுமா பிளீஸ்? செலவுகள் குறைவாக ஏற்படும். வெரி குட். செலவுகள் குறைவாக இருக்கு. வேற? அதிக காலங்கள் தேவைப்படாது. அதிக காலம் தேவைப்படாது.
வெரி குட். வேற? ஆய்வாளருக்கு தேவையான தகவல்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருத்தல். வெரி குட். சரி, அப்ப இப்படியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது. அப்ப உங்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்கிற கேள்வியை பாருங்க. மேலே குறிப்பிட்டுள்ளவற்றுள் இரண்டினை தெரிவு செய்து தரவு சேகரிப்பின் போது அவற்றின் நன்மைகளை குறிப்பிடுங்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே பேசினதானே பிள்ளைகள், என்னது தரவு சேகரிப்பு மூலாதாரம், இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பு மூலாதாரம் என்று சொல்லும்போது அதுக்குள்ள வந்துட்டு இணையதளம் வரும், அதே மாதிரி இந்த நூல்கள் பத்திரிகைகள் வரும், அதே மாதிரி வந்துட்டு ஆர்டிக்கல் பேப்பர்ஸ் சஞ்சிகைகள் வரும். ஏன்னா இப்படியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள உள்ளடங்கும் என்ற விஷயத்தை வந்துட்டு நம்ம பேசியிருந்தோம். இப்ப இதுல வந்துட்டு இப்ப இணையதளத்தை ஒரு தரவு மூலாதாரம், இரண்டாம் நிலை தரவு மூலாதாரமாக பயன்படுத்தக்குள்ள நமக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் வந்துட்டு கிடைக்கும்? இரண்டாம் நிலை தரவு மூலாதாரமாக இணையதளத்தை நம்ம பயன்படுத்தினோம்டா அதுல என்னென்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? தகவல்களை விரைவாக பெற்றுக்கொள்ளலாம். ரைட். அப்ப நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டே ஜஸ்ட் போன்ல சர்ச் பண்றதன் மூலமாக, ப்ரௌசருக்கு போய் போன்ல சர்ச் பண்றதன் மூலமா நமக்கு தேவையான தரவை வந்துகிட்டு என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னா பழங்காலத்துல போகணுமாக இருந்தா நம்ம என்ன செய்ய வேண்டி வரும்? இப்ப நாசாவில இருந்து வெளியிடப்பட்ட அறிக்கையை வந்துட்டு நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்டா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி போய் தானே அதை பெற்றுக்கொள்ளணும். ஆனா இப்ப எல்லாமே வந்துட்டு வெர்ச்சுவல் லைப்ரரிஸா வந்துட்டு என்னது வெப் ஸ்டோர்ஸ்ல வந்துட்டு சேவ் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப நம்ம போன்ல வந்துட்டு எம்பி இருந்தா அதை வச்சு நம்ம சர்ச் பார்ல போய் சர்ச் இன்ஜின்ல போய் சர்ச் பண்றதன் மூலமா நம்ம என்ன செய்யலாம், நமக்கு தேவையான தகவல்களை இருந்த இடத்துல இருந்து கொண்டு மிக குறுகிய நேரத்துல வந்துட்டு உலகத்திலே எந்த மூலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆராய்ச்சியாளர் செஞ்ச எந்த ஒரு ஆராய்ச்சி சம்பந்தமான விடயத்தையும் கண்ணிமைக்கக்கூடிய நொடியில வந்துட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா அப்ப இவர் வந்துட்டு இதுக்காக வேண்டி மெனக்கெட்டு ஒரு கள விஜயம் போய் என்னது ஒரு அந்த இடத்துக்கு போய் வந்துட்டு கள விஜயம் மேற்கொள்றது, அதே மாதிரி இன்டர்வியூஸ் மேற்கொள்றது, பேட்டி எடுக்கிறது, இப்படியான விஷயங்களை வந்துட்டு செய்ய தேவையில்லை. அப்ப அவங்களுக்கு தேவையான தரவுகளை வந்துட்டு இன்டர்நெட்ல இருந்து நம்ம எல்லாரும் செஞ்சு கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப எல்லாரும் விக்கிபீடியா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரெசிபீடியா இல்ல, விக்கிபீடியான்னு சொல்லி யூடியூப்ல வந்துட்டு, இந்த யூடியூபா கூகுள்ல வந்துட்டு என்னது ஒரு இது ஒன்று இருக்குது. சரியா? அப்ப அந்த ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. இந்த வெப்சைட் வந்துட்டு என்ன செய்யும், உலகத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமமான எல்லா தகவல்களையும் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, அதுல வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம எந்த ஒரு தகவலை வந்துட்டு நம்ம அதுல இருந்து எடுக்கிறதாக இருந்தாலும் முதல்ல நமக்கு கிடைக்கிற லிங்க் வந்துட்டு விக்கிபீடியாவோட லிங்கா தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க வந்துட்டு அதிக அளவான தகவல்களை வந்துட்டு இந்த ஆய்வு நோக்கங்களுக்காக வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது. சரியா? அப்ப இப்படி வந்து அதுக்கான இந்த முதலாம் நிலை தரவு சேகரிப்புக்கான அந்த செலவீனங்கள் வந்துட்டு இதன் மூலமாக என்ன செய்யப்படுது, நிறுத்தி வைக்கப்படுது. அதே மாதிரி இப்ப அரசாங்க அறிக்கைகள், மத்திய வங்கியினுடைய ஆண்டு அறிக்கையாக இருக்கலாம், சனத்தொகை இலங்கை அரசினுடைய சனத்தொகை அறிக்கையாக இருக்கலாம், இப்படியான இரண்டாம் நிலை தரவு மூலாதாரங்களை பயன்படுத்துறதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? அப்டேட்டான நியூஸ் கிடைச்சோம். அப்டேட்டான நியூஸ் கிடைக்கும். வெரி குட். வேற? ரைட். இப்ப இந்த அரசாங்கத்தின் மூலமாக முறையாக ஆய்வு செஞ்சு ஒரு தகவல்களை வந்துட்டு வெளியிடப்படக்கூடிய அந்த தகவல்களை நம்ம பயன்படுத்துறதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னா, இந்த அரசாங்க நிறுவனங்கள் வந்துட்டு செய்யக்கூடிய ஆய்வுகள், அதன் மூலமாக வெளியிடப்படக்கூடிய தகவல்கள் வந்துட்டு பிழைகள் இல்லாமலுக்கு என்னது ஒரு துல்லியத்தன்மை மிக்க ஒரு விடயங்களாக வந்துட்டு காணப்படும். அப்ப அதே நோக்கத்துக்காக வேண்டி நம்ம வந்துகிட்டு ஆய்வுகளை மேற்கொள்ளக்குள்ள இப்படியான விஷயங்களை வந்துகிட்டு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். பணவிரயம் காலம் குறையும், தெளிவான வழிகாட்டலாக காணப்படும், சமூக பொருளாதார நிலையை அறிய முடியும். ரைட். இப்ப இதுல வந்துட்டு பணவிரயம் தடுக்கப்படும், காலம் குறையும், தெளிவான வழிகாட்டலாக காணப்படுறது என்றது வராது. தெளிவான வழிகாட்டலாக இருக்காது. எல்லா தகவல்களும் தெளிவான வழிகாட்டல்களாக இரண்டாம் நிலை தரவு மூலாதாரத்தில் இருக்காது. சரி, அது ஒரு குறைபாடு. அதே மாதிரி சமூக பொருளாதார நிலையை அறிய முடியும், அது என்ன விஷயம் என்றது எனக்கு தெரியல. ரைட்.
இப்ப அதே மாதிரி இப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம ஆய்வுகளுக்காக வேண்டி பயன்படுத்தக்குள்ள பயம் இல்லாமலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நூல்கள் பத்திரிகைகள் அதாவது நூலகங்கள்ல இருக்கக்கூடிய சஞ்சிகைகள் பத்திரிகைகள் இவற்றை வந்துட்டு நம்ம இரண்டாம் நிலை தரவு மூலாதாரங்களாக பயன்படுத்துறோம்டா அதில் இருக்கக்கூடிய சாதகமான விளைவுகளாக வந்துகிட்டு நம்ம பார்க்கின்ற போது அதுல வந்துட்டு எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா புத்தகங்கள் கல்விசார் இதழ்கள்ல ஒரு தலைப்பை பற்றின கோட்பாடுகள் கடந்த கால வரலாறுகள் அது சம்பந்தமான விரிவான விளக்கங்கள் வந்துகிட்டு எழுதப்பட்டிருக்குமா. இது ஆய்வினுடைய பின்னணியை ஆழமாக விளங்கி கொள்றதுக்காக வேண்டி உதவுதான். அப்ப இந்த கல்விசார் இதழ்கள்ல உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இலங்கையினுடைய வரலாறு என்று எடுத்துக்கொண்டோம்டா இப்ப இலங்கையினுடைய அதாவது வந்து இலங்கையினுடைய வரலாறு என்றதை விட நம்ம சொல்லலாம் ஒரு புத்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். உதாரணமா வந்து என்னது பௌதிக புவியியல் அறிமுகம் சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது என்று வச்சுக்கொள்வோம். இப்ப இந்த பௌதிக புவியியல் அறிமுகம் என்ற இந்த புத்தகத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா புவியியல் என்ற சொல்ல முதல்ல யார் எதுக்காக வேண்டி பயன்படுத்தினா என்றதுல தொடங்கி இப்ப தற்காலத்துல வந்துட்டு GIS GPS RS மாதிரியான நவீன தொழில்நுட்பங்களை வச்சுக்கொண்டு இந்த இதை வந்துகிட்டு எந்த அளவு எஃபிஷியண்டா நடந்து இந்த புவியியல் துறை எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது என்றது வரைக்கும் ஆனா சகல விஷயங்களும் வந்துட்டு தலைப்பு ஒவ்வொரு பல வகையான தலைப்புகளுக்கு கீழே பிரிச்சு அக்குவேறு அணுவேறையாக நோக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இந்த பௌதீக புவியியலினுடைய வரலாறு என்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 10-15க்கு மேற்பட்ட தலைப்புகளுக்கு கீழே என்ன செஞ்சிருப்பாங்க விவாதிச்சிருப்பாங்க. அப்ப இந்த விவாதத்துக்கு வந்துட்டு நம்ம வாசிச்சு பார்க்கக்குள்ள நமக்கு விளங்கும் என்னது புவியியல் என்ற சொல் வந்துகிட்டு எங்க யாரால முதல்ல வந்துட்டு பயன்படுத்தப்பட்டுச்சு, புவியியல்ல எந்தெந்த துறையை வந்துகிட்டு யாரு எப்படி பயன்படுத்தினாங்க, அதே மாதிரி வந்துட்டு நேர கணிப்பீட்டு முறைகளை வந்துகிட்டு சூரியன் அடிப்படையாக வச்சுக்கொண்டு எப்படி செஞ்சாங்க எண்டத்துல இருந்து தொடங்கி இப்ப தற்காலங்கள்ல வந்துகிட்டு GIS GPS RS என்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எவ்வளவு நூதனமான நுட்பமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இப்ப எவ்வளவு எஃபிஷியண்டான முறையில புவியியல் சம்பந்தமான ஆய்வுகள் நடந்து கொண்டு இருக்குது என்றது வரைக்குமான சகல விடயங்களும் அப்ப ஆரம்பம் முதல் முடிவு வரையான சகல விடயங்களும் கடந்த கால வரலாறுகள் அது சம்பந்தமான விரிவான விளக்கங்களோட எழுதப்பட்டிருக்கிறதால இத இப்படியான நூல்கள் சஞ்சிகைகள் அறிக்கைகளை நம்ம படிக்கிறதன் மூலமா அதிலிருந்து ஆய்வினுடைய பின்னணியை அந்த புத்தகம் எழுதப்பட்ட ஆய்வுக்கான பின்னணியை வந்துட்டு நம்மளால தெளிவாக ஆழமாக விளங்கி கொள்ள முடியறதோட என்ன செய்யப்படுது அவங்க வந்துகிட்டு இந்த புத்தகம் எல்லாம் வந்துகிட்டு என்னது அந்த புக்கை வந்துட்டு ஒரு ஆத்தர் வந்துட்டு எழுதியிருப்பாரானே அந்த எழுதியிருக்கிற அந்த ஆத்தரால அந்த புக் வந்துகிட்டு பல முறைகள் வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருக்கும் 1க்கு 2 தரம் 1க்கு 10 தரம் என்ன செய்யப்பட்டிருக்கும் திரும்ப செக் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம பிள்ளைய செய்யப்பட்டு இந்த செஞ்சிருக்கமா பிள்ளைகள் என்ன சரி விட்டிருக்கமா சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கும் கரெக்ஷன்ஸ் என்ன சரி செய்யணுமான்னு சொல்லி பல தடவைகள் 1க்கு பல தடவைகள் என்ன செய்யப்பட்டிருக்கும் அது வந்துட்டு ரீசெக் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப இப்படியான எடுக்கக்கூடிய எந்த தகவல்கள் வந்துகிட்டு உண்மைத்தன்மை இதுக்குள்ள வந்துட்டு மிக அதிகமாக காணப்படும். ஆனா இங்க வந்துகிட்டு இப்படியான தரவுகளை வந்துட்டு நம்ம பயன்படுத்துறதுல இப்படியான நன்மைகள் வந்துட்டு காணப்பட்டாலும் கூட நம்ம எந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த தரவுகளை பயன்படுத்துறோம் என்றதை பொறுத்துதான் அதனுடைய பயன்பாடுகள் வந்துட்டு இருக்கும். இப்ப உதாரணமாக நம்ம சொல்லணுமாக இருந்தா இலங்கையினுடைய என்னது மத்திய வங்கி ஆண்டறிக்கையை வந்துட்டு நம்ம பயன்படுத்துறதுக்காக வேண்டி அதாவது வந்து ஒரு பொருளாதார சம்பந்தமான ஒரு விடயத்தை ஆய்வு செய்யறதுக்காக வேண்டி இலங்கையினுடைய மத்திய வங்கி ஆண்டறிக்கையை வந்து நம்ம பயன்படுத்தினோம்டா அது வந்துகிட்டு மிகவும் பயனுடையதாக இருக்கும் மத்திய வங்கி ஆண்டறிக்கைன்றது. இப்ப நம்ம வந்துட்டு அது இல்லாமலுக்கு அதிலிருந்து வேறுபட்ட ஒரு நோக்கத்துக்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஆய்வு செய்ய போறோம் அதுக்காக வேண்டி மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கையை வந்துட்டு பயன்படுத்தினோம்டா நம்ம செய்ய போற ஆய்வினுடைய நோக்கம் வேற அங்க மத்திய வங்கி ஆண்டறிக்கையை வந்துட்டு வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையினுடைய நோக்கம் வேறு என்றதால அங்க வந்துகிட்டு இந்த மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கை வந்துகிட்டு எந்த விதத்திலேயும் நம்மளுடைய ஆய்வுக்கு பயன்படாமலே போகும். நோக்கங்கள் வித்தியாசப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அப்ப நம்ம எந்த நோக்கத்துக்காக வேண்டி பயன்படுத்துறோம் என்றதை பொறுத்து தான் இரண்டாம் நிலை தரவு மூலாதாரங்களினுடைய என்னது அந்த அது எந்த அளவுக்கு நமக்கு பயனுடையதாக இருக்குது பயன் இல்லாமலுக்கு போகுது என்ற விஷயம் வந்துட்டு தீர்மானிக்கப்படும். சரி,
அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா 4வது கேள்வி வந்துட்டு உங்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த விஷயத்துக்கு வந்துட்டு நீங்க எழுதக்குள்ள இப்ப இந்த 4 பாக்ஸுக்கு வந்துட்டு இந்த கேள்விகள் வந்துட்டு நீங்க எழுதக்குள்ள இப்ப நீங்க 2 தரவு மூலாதாரங்களை செலக்ட் பண்ணுவீங்க. தரவு மூலாதாரங்கள் 2 செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க எப்படி எழுதுவீங்க? அதாவது இந்த தரவு மூலாதாரம் எந்த அடிப்படையில பயனுடையதாக இருக்குது. சரியா? அப்ப 2ஆம் நிலை தரவு சேகரிப்பின் போது இந்த தரவு மூலாதாரத்துல வந்துகிட்டு என்னென்ன பயன்கள் இருக்குது, நம்ம எதை பயன்படுத்துறோம். சரியா? அதால என்ன நன்மைகள் நமக்கு இருக்குது. அப்ப அப்படி இதனக்குள்ள நீங்க ஆல்ரெடி வந்துட்டு இதுல பேசின மாதிரி பண விரயம் வந்துட்டு தடுக்கப்படும், கால விரயம் வந்துட்டு 1ஆம் நிலை ஆய்வுகளை வந்துட்டு செய்யறதுனால ஏற்படக்கூடிய இந்த கால விரயம் வந்துட்டு தடுக்கப்படும். அதே மாதிரி வந்துகிட்டு என்னது உண்மைக்கு நெருக்கமான தகவல்களை 100% உண்மையான தகவல்கள் இல்லாமலுக்கு உண்மைக்கு மிகவும் நெருக்கமான தகவல்கள் இதன் மூலமாக நம்மளால பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படியான விஷயங்களை வந்துட்டு நம்ம செஞ்சு கொள்ளலாம். அதுக்குள்ள சேர்த்து எழுதக்கூடியதாக இருக்கும். சரியா? இதுக்குள்ள வந்துட்டு நீங்க 2க்குமே இப்படியான விஷயங்களை வந்துட்டு சேர்த்து எழுதக்கூடியதாக இருக்கும். பொதுப்படையாக நம்ம எழுதக்கூடிய விடைகள் தான் இதெல்லாம். பண விரயம் தடுக்கப்படும், கால விரயம் தடுக்கப்படும். அதே மாதிரி வந்து என்னது உண்மைக்கு நெருக்கமானதாக இருக்கும். இப்படியான காரணிகள் எல்லாம் பொதுப்படையாக எழுதக்கூடியது. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டா, இதை தாண்டி நீங்க ஒவ்வொன்றுக்கு கீழேயும் என்னென்ன விஷயங்கள் எழுதலாம் என்ற விஷயத்தை தான் நான் உங்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கேன், இப்போ வந்துட்டு சொல்லியிருக்கேன். சரியா? இது இல்லாமலுக்கு நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரிதான். சரி, அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், எல்லாத்துக்குமே எழுத இயலும். அப்ப அதை தாண்டி நம்ம என்ன எழுதலாம் என்ற விஷயத்தை தான் நான் உங்கள்ட்ட இவ்வளவு நேரம் பேசினேன். ரைட். அடுத்தது 4வது கேள்வி உங்கள்ட்ட தரப்பட்டிருக்கு பாருங்க. 2ஆம் நிலை தரவு சேகரிப்பில் உள்ள குறைபாடுகள் 3னை குறிப்பிட்டு விளக்குங்க. அப்ப 2ஆம் நிலை தரவு சேகரிப்பு நம்ம மேற்கொள்றோம்டா அதுல என்னென்ன மாதிரியான குறைபாடுகள் வந்துட்டு காணப்படும் என்ற விஷயத்தை வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்ப நமக்கு தெரியும் 1ஆம் நிலை தரவு சேகரிப்பை போலவே 2ஆம் நிலை தரவு சேகரிப்புகள் வந்துகிட்டு துல்லியத்தன்மை வாய்ந்ததாக வந்துகிட்டு இருக்காது. என்ன? அப்ப ஒருத்தர் வந்துகிட்டு ஒரு நோக்கத்துக்காக வேண்டி சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. உறுதிப்படுத்துற வெரி குட். அப்ப இந்த இடத்துல வந்துகிட்டு ஒருத்தர் ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஒருத்தரால ஒரு நோக்கத்துக்காக வேண்டி சேகரிக்கப்பட்ட ஒரு தரவு இன்னொருத்தரால இன்னொரு நோக்கத்துக்காக வேண்டி பயன்படுத்தப்படுறதும் அதே மாதிரி அதுல வந்துகிட்டு அப்படி பயன்படுத்தப்படும் போது ஒருத்தரால ஒரு நோக்கத்துக்காக வேண்டி சேகரிக்கப்படக்கூடிய ஒரு தரவு இன்னொருத்தரால வேறொரு நோக்கத்துக்காக வேண்டி அதே தரவு பயன்படுத்தப்பட்டா அது எந்த அளவுக்கு பயனுடையதாக இருக்கும்ன்றதுல ஒரு சிக்கல் தன்மை ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்ப வந்துகிட்டு என்னது இலங்கையினுடைய தற்போதைய உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமே, இப்ப இலங்கையினுடைய சனத்தொகை நெருக்கடியின் காரணமாக ஏற்படுத்தப்படக்கூடிய பாதகமான விளைவுகள் சம்பந்தமாக ஒருத்தர் ஆராய்ச்சி செய்யறார். சரியா? இலங்கையில வந்துகிட்டு ஊழியப்படை அதிகமாக இருக்குது, ஊழியப்படை வந்துட்டு அதிகமாக காணப்படுது. இதனால வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு பற்றாக்குறை என்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதன் காரணமாக சமூகத்துல வந்துகிட்டு என்னென்ன மாதிரியான குற்றச் செயல்கள் எல்லாம் நடக்கலாம் இல்லை நடந்து கொண்டு இருக்குது என்றது சம்பந்தமாக ஒருத்தர் ஆய்வு செய்யறதுக்காக வேண்டி 2010ஆம் ஆண்டு எடுத்த சனத்தொகை அறிக்கையை பயன்படுத்தினால் சரியா இருக்குமா? இல்ல சார், சமகால தரவு. அப்ப இந்த அதாவது ஆல்ரெடி சேகரிக்கப்பட்ட தரவு அந்த தரவு வந்துகிட்டு என்னவா இருக்குமாண்டா இந்த காலத்துக்கு நிகழ்காலத்துக்கு பொருத்தமுடையதாக இருக்குதா என்றது முக்கியம். சரியா? அது ஒரு குறைபாடு. அப்ப இந்த இடத்துல வந்துகிட்டு அந்த 2ஆம் நிலை தரவு மூலாதாரங்களாக நம்ம எடுக்கக்கூடிய மூலாதாரங்கள் அப்டேட்டடான மூலாதாரங்களாக இறுதியாக தயாரிக்கப்பட்ட மூலாதாரங்களாக இல்லாமலுக்கு மிச்சம் காலத்துக்கு முன்னால தயாரிக்கப்பட்ட தரவு மூலாதாரங்களாக இருந்துச்சாமன்னு சொன்னா அது வந்துகிட்டு தற்கால நிகழ்நிலைக்கு பொருந்தாத ஒரு தரவாக வந்துட்டு இருக்கும். உதாரணத்துக்கு இந்த வருஷம் 6ஆம் மாதம் 3ஆம் தேதி இந்த சனத்தொகை அறிக்கை வெளியிடப்பட்டதால இதுக்கு பின்னால பயன்படுத்தக்கூடிய இந்த சனத்தொகை சம்பந்தமான ஆய்வுகளுக்காக வேண்டி இதுக்கு பின்னால வந்துட்டு என்ன செய்வாங்க, இந்த தரவுகளை பயன்படுத்துவாங்க. இப்ப வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளை வந்துட்டு பயன்படுத்துவாங்க. ஆனா 2017ஆம் ஆண்டு கைட்லயே உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தரவுகள் எந்த சம்பந்தமான தரவுகள் வந்திருக்குது? அதாவது நீங்க இப்ப A லெவலுக்கு படிச்சுட்டு இருக்கிற இந்த ஜியோகிராபி கைட் இருக்கு தானே, அதுல இருக்கக்கூடிய தரவு சனத்தொகை சம்பந்தமான யூனிட்ல வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய தரவுகள் எத்தனையாம் ஆண்டு தரவுகள்? 2010ஆம் ஆண்டு 2012ஆம் ஆண்டு தரவுகள்.
சரியா? அப்ப 2010ஆம் ஆண்டு 2012ஆம் ஆண்டு தரவுகளை நம்ம 2025ஆம் ஆண்டு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். அப்ப அந்த தரவுகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தற்காலத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான முடிவுகளை வந்துட்டு நம்ம செய்ய இயலாது. ஏன், அந்த காலத்தில் இருந்த சனத்தொகையை விட தற்காலத்துல சனத்தொகை ஊழியப்படையினுடைய சனத்தொகை அதிகரிச்சிருக்கலாம், குழந்தைகளுடைய சனத்தொகை குறைவடைஞ்சிருக்கலாம் அல்லது இரட்டிப்படைஞ்சிருக்கலாம், முதியோருடைய சனத்தொகை இரட்டிப்படைஞ்சிருக்கலாம். இப்படி என்று ஏதோ ஒரு அடிப்படைகள்ல வந்துகிட்டு என்ன செஞ்சிருக்கும், இந்த சனத்தொகை அளவுகள்லையும் விகிதாசாரங்களையும் ஆண் பெண் விகிதாசாரங்களையும் வயது கட்டமைப்புகளையும் மாற்றங்கள் வந்துட்டு ஏற்பட்டிருக்கும். அப்ப இப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் எதிர்பாராத விளைவுகளை வந்துட்டு ஏற்படுத்தும். அப்ப நம்ம பழைய தரவுகளை வச்சுக்கொண்டு நடைமுறைக்கு வந்துகிட்டு நம்ம ஆய்வுகளை மேற்கொண்டோம்டா அந்த ஆய்வுகளுக்கு பழைய தரவுகள் வந்துட்டு பொருத்த முடியதாக இருக்காது. அப்ப தற்போதைய நிலைக்கு பொருந்தாமல் இருக்கிறது ஒரு குறைபாடாக வந்துட்டு இருக்குது. அப்ப இதுல வந்துட்டு சொல்லும் போது சொல்றாங்க, இரண்டாம் நிலை தரவுகள் அனைத்தும் கடந்த காலத்தில் சேகரிக்கப்பட்டவை ஆகும். தற்போதைய வேகமாக மாறும் உலகில் குறிப்பாக தொழில்நுட்பம், சந்தை நிலவரம், மக்கள் தொகை போன்றவற்றில் பழைய தரவுகள் தற்போதைய உண்மை நிலையை பிரதிபலிக்காது. விளங்குதா? அப்ப அதுல வந்துட்டு 2010ஆம் ஆண்டுல நம்ம மேற்கொண்ட ஒரு ஆய்வு 2025ஆம் ஆண்டுல நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆய்வுக்கு அந்த தரவை பயன்படுத்துறது பொருத்த முடியதாக இருக்காது. சரி, அப்ப இந்த விஷயம் வந்துட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு குறைபாடாக சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் துல்லியம் மற்றும் நம்பகத்தன்மை குறைவு என்று சொல்லப்படக்கூடிய விஷயம். இப்ப துல்லியம் நம்பகத்தன்மை குறைவு என்று சொல்லி சொல்றது இதே மாதிரி தான். பழைய தரவுகளை வந்துகிட்டு நம்ம பயன்படுத்தக்குள்ள அதுல வந்துகிட்டு இன்னொருத்தர் செஞ்ச மேற்கொண்ட தரவு, இப்ப உதாரணமா இப்ப நான் வந்துகிட்டு ஒரு ஆய்வு ஒன்று செய்யறேன். சரியா, நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஆய்வு ஒன்று செய்யறேன். இப்ப நான் ஆய்வு செஞ்சு நான் ஒரு தரவு வந்துட்டு வெளியிட்டுட்டேன், தகவலை வந்துட்டு நான் வெளியிட்டுட்டேன், தரவுகளை சேகரிச்சு தகவலை ஒரு அறிக்கையாக நான் என்ன செஞ்சுட்டேன், பப்ளிஷ் பண்ணிட்டேன். இப்ப இந்த தரவை வந்துட்டு நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா இந்த தரவு வந்துகிட்டு நான் 100% பக்கச்சார்பு இல்லாமலுக்கு சரியான முறையில தான் இந்த தகவல்களை வந்து நான் சேகரிச்சிருப்பேன். உங்களால 100% சரியா சொல்லலுமா? சொல்லலுமா புள்ளியில்? இல்ல சொல்ல இயலாது. இல்ல நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு சறுக்கி இருக்கலாம். சரியா, அதே மாதிரி வந்துட்டு சில தகவல்களை வந்துட்டு நான் வேணுமென்றே விட்டிருக்கலாம். சரியா, எந்த தரவுக்கு நான் ஒரு ஒரு இனத்துக்கோ அல்லது ஒரு மதத்துக்கோ அல்லது வந்து ஏதாவது ஒரு நோக்கத்துக்கோ பக்கச்சார்பாக இருந்து அரசாங்கத்துக்கோ மக்களுக்கு இல்லாமலுக்கு அரசாங்கத்துக்கு பக்கச்சார்பாக நின்று அல்லது அரசாங்கத்துக்கு இல்லாமலுக்கு மக்களுக்கு பக்கச்சார்பாக நின்று நான் என்ன செஞ்சிருக்கலாம், இந்த தரவுகளை வந்துட்டு சேகரிச்சிருக்கலாம். அப்படி சேகரிச்சு நான் என்ன செஞ்சிருக்கலாம், இந்த அறிக்கையை வந்துட்டு வெளியிட்டிருக்கலாம். அப்படி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை நீங்க பயன்படுத்தக்குள்ள நான் வெளியிட்டது பிள்ளையான நோக்கத்தின் அடிப்படையில் நான் தரவுகளை சேகரித்து பிள்ளையான தகவல்களை நான் உங்களுக்கு வெளியிட்டிருந்தா நீங்க அதை இன்னொரு ஆய்வுக்காக வேண்டி பயன்படுத்தக்குள்ள அதுவும் வந்துட்டு பிள்ளையாக போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் செய்யக்கூடிய ஆய்வு எந்த நேரத்திலையும் துல்லியத்தன்மை வாய்ந்ததாகவும் சிறப்புத்தன்மை வாய்ந்ததாகவும் நம்பகத்தன்மை வாய்ந்ததாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்கும் என்ற விஷயத்தை உங்களால உறுதியாக கூற இயலாமல் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில இந்த தரவுகள் இரண்டாம் நிலை தரவுகள் வந்துட்டு நம்பகத்தன்மை குறைவாகவும் துல்லியத்தன்மை குறைவாகவும் காணப்படுறது ஒரு குறைபாடாகவே நம்மளால செல்லக்கூடியதாக இருக்குது. சரியா, அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிக்கு ஆய்வினுடைய நோக்கத்துக்கு வந்துகிட்டு இந்த தரவுகள் வந்துட்டு முழுமையாக பொருத்த முடியதாக இருக்காது. ஒருத்தர் வந்து ஒரு நோக்கத்துக்காக வேண்டி என்ன செய்வார், தரவுகளை சேகரிச்சிருப்பார். அடுத்தவர் வந்துட்டு அதே நோக்கத்துக்காக வேண்டி அதை அதே ஆய்வு நோக்கத்துக்காக வேண்டி பயன்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. அவர் வேறொரு நோக்கத்துக்களை ஆய்வு செய்யக்குள்ள அதுக்காக வேண்டி இந்த தரவுகளை பயன்படுத்தக்குள்ள அந்த தரவுகள் என்ன செய்யப்படலாம், முழுமையாக வந்துகிட்டு பயனுடையதாக இல்லாமலுக்கு போகலாம். சரியா, அப்ப சில நேரங்களில் பிள்ளையான தரவுகளாகவும் வந்துட்டு சேகரிக்கப்படலாம். அப்ப ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வந்துகிட்டு என்ன செஞ்சிருப்பார், ஒரு மூல ஆராய்ச்சியாளர் அந்த தரவை வந்துட்டு சேகரிச்சிருப்பார். நமது ஆய்வின் நோக்கமும் அவருடைய நோக்கமும் வேறு வேறாக இருக்கும் போது அந்த தரவுகள் நமக்கு முழுமையாக உதவாதுன்னு சொல்றாங்க. அப்ப நாம் தேடும் குறிப்பிட்ட சில மாறிகள் அல்லது விவரங்கள் அந்த தரவில வந்துட்டு விடுபட்டிருக்கலாம். சரியா, அப்ப சில விஷயங்கள் அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கலாம், சில விஷயங்கள் வந்துட்டு விடுபட்டிருக்கலாம். சரி, அப்படியான குறைபாடுகள் வந்துட்டு இந்த இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறைபாடுகளாக வந்துட்டு காணப்படுது. ரைட், இப்ப இது தவிர வேற என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல? இல்ல விளங்கப்படுத்தின விஷயங்கள் எல்லாம் கிளியரா?
கான்செப்ட் கிளியர். ரைட். அப்ப இப்ப நான் வந்துட்டு உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். சரியா? இப்ப அஹ், நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா ஒரு ஆய்வுக்காக வேண்டி போறீங்க. சரியா? நீங்க ஒரு ஆய்வுக்காக வேண்டி போறீங்க. இப்ப அஹ், இந்த ஆய்வுக்காக வேண்டி வந்துட்டு உங்களுக்கு நீங்க என்னட்ட வாரீங்க, நீங்க ஒரு ஆய்வு செய்ய போறீங்க. நான் வந்துகிட்டு என்ன செய்யறேன், உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு உங்களோட நிறுவனம், நீங்க வேலை செய்யற நிறுவனத்துல உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஹை பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறேன். சரியா? இப்ப நான் வந்துகிட்டு நீங்க செய்யக்கூடிய ஆய்வுக்கு நான் தானே உங்களுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணணும். சரியா? அப்ப நீங்க ஒரு ஆய்வு செய்ய போறீங்கன்னா அதுக்கு காசு தரேன்னு நான் தான். இப்ப நீங்க முதலாம் நிலை தரவு சேகரிப்பின் மூலமாக நீங்க இந்த ஆய்வை மேற்கொள்ள போறீங்களா, இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பின் மூலமாக இந்த ஆய்வை நீங்க மேற்கொள்ள போறீங்களா என்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு நீங்க முடிவெடுப்பீங்க. அதை வந்துட்டு எனக்கிட்ட சொன்னதுக்கு பின்னால நான் என்ன செய்வேன்னு சொன்னா, நான் இப்போ உங்கள்ட்ட நீங்க வந்து சொல்றீங்க, இப்ப ஒரு எக்ஸ் என்ற ப்ரொஜெக்டை வந்துட்டு நான் செய்ய போறேன். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ள போறேன். இந்த நோக்கத்தின் அடிப்படையில தான் நான் ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ள போறேன் என்று நீங்க என்கிட்ட சொல்றீங்க. இப்ப சொல்லக்குள்ள நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன் என்னன்னு சொன்னா, இது சம்பந்தமா இதுக்கு முன்னால நிறைய பேர் இப்படியான ஆய்வுகளை வந்துட்டு மேற்கொண்டிருக்காங்க. சரியா? அப்ப நீயும் புதுசா வந்துட்டு என்ன செய்ய தேவையில்ல, திரும்ப இதுக்கு ஆய்வுகளை மேற்கொள்ளணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. ஏற்கனவே இது சம்பந்தமா நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இனி கம்பெனிக்கு தேவைன்றதுக்காக வேண்டி நீ வந்துட்டு இந்த ரிசர்ச்சை வந்துட்டு நீ செய்யணும்னு சொன்னா எனக்கிட்ட இருந்து உனக்கு இந்த பட்ஜெட் வந்துட்டு நான் இவ்வளவு தான் தருவேன், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் தருவேன்னு சொல்லி முதல் நிலை தரவு சேகரிப்புக்கு நீங்க கேட்கிற தரவு இந்த பட்ஜெட்டை விட, உதாரணத்துக்கு முதலாம் நிலை மூலமா தரவு சேகரிப்பு முறை மூலமா நீங்க தரவுகளை சேகரிச்சு அறிக்கையை வெளியிடணும் முடிவெடுத்துட்டு வந்து என்ன கேட்கீங்க. அதுக்காக வேண்டி ஒரு 20 லட்சம் ரூபாய் காசு தான் இந்த காசு எனக்கு தேவைப்படும் சொல்லி நீங்க என்ன சொல்றீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் காசு தான் நான் தருவேன். இதுக்கு மேல வந்துட்டு இதுக்கு முதலும் இந்த மாதிரியான ரிசர்ச்சஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் புதுசா வந்துட்டு ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்படி செஞ்சாலும் நீங்க வந்துட்டு புதுசா ஒன்றையும் கண்டுபிடிக்க போறல. அப்ப நான் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் காசு தான் நான் தருவேன். நீங்க அதுக்குள்ளதான் உங்களோட ஆய்வுகளை வந்துட்டு செய்யணும்னு நான் சொல்றேன். விளங்கிட்டா? நான் சொன்ன விஷயம் கிளியரா? ஆமா சார். சரியா? அப்ப ஓ. நான் இப்ப இந்த விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப சொன்னது பின்னால நான் இப்ப உங்கள்ட்ட 5 லட்சம் ரூபாய் காசு தந்துட்டேன். தந்தது போறோம் நீங்களும் அதை ஒத்துக்கிட்டீங்க. சரி, அப்ப நம்மள்ட்ட காசு இல்ல, இந்த 5 லட்சம் ரூபா வச்சு இந்த 5 லட்சம் ரூபா வச்சுக்கு 20 லட்சம் ரூபாய் செலவு ரீப்ளேஸ் பண்ண இயலாது தானே. அப்ப முதலாம் நிலை தரவு சேகரிப்பை வச்சு நம்ம செய்ய இயலாது ரெண்டு சொல்லி போட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இது சம்பந்தமாக நிறைய பேர் ரிசர்ச் செஞ்சு ஆர்டிகல் சப்மிட் பண்ணிருக்கிறாங்க, நிறைய பேர் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க, புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரக்குள்ள அதையெல்லாம் எடுத்து நீங்க தேடுறீங்க. சரியா? இப்ப நீங்க தேடிட்டு இருக்கக்குள்ள ஒரு அறவாசி விஷயம், நீங்க உங்களோட ஆய்வுக்கு தேவையான அறவாசி விஷயங்களை வந்துகிட்டு இதெல்லாம் நம்பகத்தன்மையுடையதா இருக்கும் என்ற யூகத்தின் அடிப்படையில் நீங்க எடுத்துக்கொண்டீங்க. இன்னும் மிச்சம் இருக்க அறவாசி விஷயம் அதுல உண்மைத்தன்மை இருக்குதா இல்லையான்ற ஒரு டவுட் ஒன்று உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இதை போடுற இல்லையா என்ற விஷயம் வந்துட்டு இருக்குது. இல்ல இதை விட எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சேகரிச்சுட்டா நல்லம் என்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? நான் கேட்கறது விளங்கிட்டா? என்ன கேட்கிறேன்ன்றது, நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க, ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொள்ள போறீங்க. அதுக்காக வேண்டி உங்களோட கம்பெனியில மேல இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு பெர்மிஷன் கேட்கீங்க. அவர் சொல்றார் இந்த ஆய்வை இதுக்கு முதல் நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க, அதால உனக்கு 20 லட்சம் ரூபாய் காசு தர இயலாது, நீ ஃப்ரெஷ்ஷா இந்த ஆய்வை செய்ய தேவையில்லை, நீ வந்துட்டு செகண்டரி சோர்சஸை பயன்படுத்தி இந்த ஆய்வுகளை வந்துட்டு நீ செய், நான் உனக்கு 5 லட்சம் ரூபா தான் காசு தருவேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சரியா? இப்ப நீங்க இந்த 5 லட்சம் ரூபாய் காசை வச்சு கொண்டு செகண்டரி சோர்ஸை வச்சு நீங்க இந்த தரவுகளை வந்துட்டு சேகரிக்கிறீங்க. சரியா? சேகரிக்கிறப்ப உங்களோட ஆய்வுக்கு தேவையான தகவல்கள் இந்த காலத்துக்கு, நவீன காலத்துக்கு 2026ஆம் ஆண்டுக்கு பொருத்தமுடையதா ஒரு 50% தரவுகளை வந்துட்டு நீங்க சேகரிச்சு வச்சுட்டீங்க. சரியா? இப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 50% தரவுகள் வந்துட்டு உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது. புதிதாக சேகரிக்கணும் அல்லது வந்துகிட்டு இதுல சில தகவல்கள் விடுபட்டிருக்குது, அந்த தகவல்களையும் நம்ம சேர்த்து சேகரிச்சா நல்ல மட்டும் சொல்லி உங்களுக்கு தோணுது. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? வினாக்கொத்து தயாரிப்போம். ஏன் நீங்க வினாக்கொத்து தயாரிப்பீங்க? நம்பகத்தன்மையா இல்லையான்னு சொல்லி அறிவதற்காக. ரைட், வெரி குட். வேற மற்றது இன்னும் கலந்துரையாடுதல்.
அவதானிக்கிற. இன்னும் கிளியரான ஆன்சர் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க சொன்ன விஷயம் கொஞ்சம் நெருங்கிட்டீங்க, ஆனா நான் இன்னும் கிளியரான ஆன்சர்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்கிறேன். நேர்காணல். இப்ப விஷயத்தை விளங்க. நீங்க நேர்காணல் செய்யணுமென்றாலோ அல்லது இந்த அதாவது வந்துட்டு நீங்க ஒரு ஒரு நேர்காணல் ஒன்று செய்யணுமாக இருந்தாலோ, ஆய்வுக்குட்படுத்தல். ஒரு நேர்காணல் ஒன்று செய்யணுமாக இருந்தாலோ அல்லது ஒரு வினாக்கொத்தை நீங்க தயாரிக்கணுமென்றாலோ, சரியா, அதெல்லாம் வந்துட்டு முதலாம் நிலை தரவு சேகரிப்பு முறைதானே. முதலாம் நிலை தரவு சேகரிப்பு முறைதான். ஆனா இப்ப சரி. அதை செய்யறதுக்கு உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கிட்ட காசு தேவைப்படும். அந்த காசை தான் உங்களுக்கு கம்பெனி தர மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக தான் 5 லட்சம் ரூபாய் காசு குறைய காசு தான் தந்திருக்குது. அப்ப அதை வச்சு கொண்டு நீங்க மிச்சத்தை செய்ய இயலுமா? மிச்சம் 50% செய்ய இயலுமா? அப்படி செய்யறாலும் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிட்ட ஆச்சும் தேவைப்படுமே. அப்ப கம்பெனிட்ட போய் நீங்க காசு கேட்கவும் இயலாது. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நான் இப்ப ஏன் நான் இதை கேட்டேன்னு சொன்னா, இப்ப ஒரு தரவை வந்துட்டு ஒருத்தர் சேகரிக்கக்குள்ள இப்ப அவர் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாருண்டா, அணு அணுவாக அந்த விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சு தரவுகளை சேகரிச்சிருப்பார். முதலாம் நிலை தரவு சேகரிப்பாளர், சரியா. முதலாம் நிலை தரவு சேகரிப்பாளர் தரவுகளை சேகரிக்கக்குள்ள சனத்தொகை கணக்கெடுப்பை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமா போய் அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் எத்தனை எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, அதுல எத்தனை எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை சிறுவர்கள், எத்தனை முதியவர்கள் என்று கணக்கெடுத்து தான் இந்த சனத்தொகை அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. இப்ப இதுல உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லாத பட்சத்துல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, எழுமாறு மாதிரி தெரிவு முறை என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி ஒரு முறை, எழுமாற்று மாதிரி தெரிவு முறை என்று. இல்ல சார். ஓ Right. சார். எழுமாற்று மாதிரி தெரிவு முறையை பயன்படுத்தலாம், சரியா. என்ன விஷயம்டா, நீங்க 50% நம்பகத்தன்மையான தரவுகளை வந்துட்டு சேகரிச்சு வச்சுட்டீங்க, சரியா. மிச்சம் இருக்கக்கூடிய 50% தரவுகள் தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஆனா அதுல செகண்டரி சோர்சஸ், இரண்டாம் நிலை தரவு மூலாதாரங்கள் இருக்கக்கூடிய அது சம்பந்தமான தரவுகள் வந்துட்டு ஒரு நம்பகத்தன்மையான தரவுகளாக இல்லையோ என்ற உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது, சரியா. அதே மாதிரி இதுல விடுபட்ட ஒரு சில விஷயங்களும் வந்துட்டு இருக்குது. அப்ப இதை நீங்க செய்யறதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யலாம்டா, எழுமாற்று மாதிரி தெரிவு முறையை வந்துட்டு நீங்க பயன்படுத்தலாம். எழுமாற்று மாதிரி தெரிவு முறைன்றது என்னண்டா, கூட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய, சரியா, ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை, இது வந்துட்டு முதலாம் நிலை தரவு சேகரிப்பினுடைய ஒரு படிமுறை, சரி. தரவு சேகரிப்பினுடைய ஒரு படிமுறை தான் இது, முதலாம் நிலை தரவு சேகரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு படிமுறை. அப்ப இது எழுமாற்று மாதிரி தெரிவு முறைன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு வகுப்புல ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, இல்லாட்டி ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு வகுப்புல இருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் வந்துகிட்டு என்ன செய்யறது, அவங்களுடைய ஒவ்வொரு பாடத்திலையும் அவங்க பெற்றுக்கொண்ட புள்ளிகளை பத்தி அவங்கள்ட்ட கேட்கறது வந்துட்டு கஷ்டமான ஒரு விஷயம், சரியா. அப்ப இல்லாட்டி வந்து ஒரு ஸ்கூல் இருக்கிறாங்க, ஸ்கூலை விடுங்களேன், ஒரு ஊர் இருக்கிறாங்க, சரியா. ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. இந்த 1000 பேருக்கிட்டையும் போய் நீங்க வந்துகிட்டு என்னது, அதாவது எந்த அளவுக்கு எத்தனையாம் ஆண்டு வரையும் படிச்சிருக்கிறீங்க, அவங்களுடைய சராசரி கல்வி அறிவு மட்டத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி இந்த 1000 பேருக்கிட்டையும் போய் ஒவ்வொருத்தரா போய் போய் என்ன செய்யறது, நீங்க எத்தனையாம் ஆண்டு வரையும் படிச்சிருக்கீங்க, எத்தனையாம் ஆண்டு வரையும் படிச்சிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேள்வி கேட்கறது கஷ்டமான விஷயம், சரி. அதுக்கு நிறைய டைம் போகும், ஒவ்வொருத்தர் வாரது, சில பேர் வராமல் போகலாம், அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். அப்ப இந்த எழுமாற்று மாதிரி தெரிவு முறைன்றது என்னது சொல்லுதுன்னு சொன்னா, நம்ம என்ன செய்வோம்டா, அந்த கூட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு ரெப்ரசன்ட்டை வந்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து தெரிவு செய்வோம். எப்படி என்று சொன்னா, இப்ப ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கண்டா, அந்த 1000 பேர்ல இருந்து ஒரு 100 பேரையோ அல்லது ஒரு 50 பேரையோ நம்ம எழுமாற்று முறை மூலமாக தெரிவு செய்வோம். எழுமாற்று முறைன்றது நம்மட விருப்பத்துக்கு இல்லாமலுக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய குடியினுடைய சகல அங்கத்துவங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய, இப்போ ஒரு ஊரன்னு சொன்னா அந்த ஊருக்குள்ள சின்ன புள்ள இருக்கும், அதே மாதிரி பெரிய ஆள் இருப்பார், அதே மாதிரி வயோதி பேர் இருப்பார், ஒரு வாலி பேர் இருப்பார், திருமணம் முடிக்காத வாலி பேர் இருப்பார், திருமணம் முடிச்ச வாலி பேர் இருப்பார், ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, சரியா. அப்ப இப்படின்னு சொல்லி எல்லா தரப்பினரையும் பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து எழுமாறான முறையில பக்கச்சார்பு இல்லாமலுக்கு நம்ம என்ன செய்வோம்டா, ஒரு 50 பேரையோ அல்லது 100 பேரையோ வந்துட்டு தெரிவு செய்வோம். தெரிவு செஞ்சு அவங்கள ஆய்வு செய்வோம். அவங்கள என்ன செய்வோம், முதலாம் நிலை தரவு சேகரிப்பு மூலமான இந்த வினாக்கொத்து, நேர்காணல், இப்படியான விஷயங்களை வந்துகிட்டு ஆய்வு செய்வோம். அப்ப 1000 பேருக்கும் ஒரு வினாக்கொத்துக்காக பேப்பரை கொடுக்கறத விடவும் அந்த 100 பேருக்கு நம்ம பேப்பரை கொடுக்கக்குள்ள நம்மட செலவு வந்துட்டு என்ன செய்யும், குறையும். குறையுமா குறையாதா?
சரியா? அப்ப நமக்கு தந்த பட்ஜெட்டுக்குள்ள நம்ம முதலாம் நிலை தரவு சேகரிப்பை வந்துட்டு செஞ்சா மாதிரியும் போயிடும். நமக்கு ஒரு குறிப்பிட்ட நம்மட சாட்டிஸ்பாக்சனுக்கு ஒரு நம்பகத்தன்மையான தரவை எடுத்த மாதிரியும் போயிடும். விளங்கினா? சார். சரியா? அப்ப இந்த அப்ப இப்படியான விஷயங்கள்ல இப்படியான எழுமாற்று மாதிரி தெரிவு முறைகள், அடுக்கமைவு மாதிரி தெரிவு முறைகள் என்று சொல்லி பல வகையான முறைகள் வந்துட்டு பயன்படுத்தப்படுற. சரி, அப்ப இப்படியான விஷயங்களை வந்துட்டு நீ உங்களுக்கு அனுப்புற நோட்ஸ்கள்ல வந்துட்டு இருக்கும். இப்போ உங்கள்ட்ட இருக்கிற நோட்ஸ்கள்ல அதே மாதிரி கைட் பேசஸா வந்துட்டு இப்படியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். அப்ப அதுகளை வந்துட்டு தேடி நல்லா படிச்சுட்டு போங்க. இந்தியோட வந்துட்டு நம்மளோட செஷன் வந்துட்டு முடியுது. நம்மளோட ஃபர்ஸ்ட் 4 கிளாஸஸும் இந்தியாவோட இதுகள் வந்துட்டு முடியுது. இனி அடுத்தது உங்களுக்கு இருக்கக்கூடிய உலகப்படம் குறித்தல், MCQ, அதே மாதிரி GIS GPS RS சம்பந்தமான விஷயங்கள், பௌதிக புவியியல் மானிட புவியியலோட தொடர்பு பட்ட அந்த பார்ட் 2 சம்பந்தமான விஷயங்களை வந்துட்டு எங்களோட பெட்சில் இருக்கக்கூடிய மற்ற ஆக்கள் வந்துட்டு உங்களோட டிஸ்கஸ் பண்ணி கொள்வாங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன செய்வாங்க, ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு தரப்பட்ட பொறுப்பு தரப்பட்ட உங்களோட பொறுப்பு இதுகள் வந்துட்டு டாபிக்ஸ் வந்துட்டு இன்றையோட 4வது கிளாஸ் முடிவடையுது. அண்ட் கிளாஸ் ஜாயின் ஆகி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் ஜிசாக்குமுல்லா ஹைர், தேங்க்யூ ஸோ மச். இதோட வந்துட்டு நம்மளோட கிளாஸஸை முடிச்சு கொள்வோம். அண்ட் எல்லாரும் வந்துட்டு உங்களோட எக்ஸாம்ல வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? அப்ப நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதோட வந்து நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க எந்த அளவுக்கு பாஸ் பேப்பர்ஸ் செஞ்சு பாக்குறீங்கன்றது முக்கியம். சரியா? எந்த அளவுக்கு நீங்க பாஸ் பேப்பர்ஸ் செஞ்சு பாக்குறீங்க, ரிப்பீட்டடா எந்த அளவுக்கு பாஸ் பேப்பர் செஞ்சு பாக்குறீங்கன்றது முக்கியம். அதோட முக்கியம் என்னன்னு சொன்னா, எந்த அளவுக்கு ரிப்பீட்டடா நீங்க நோட்ஸஸை படிக்கிறீங்க என்றது. சரியா? இப்ப இன்றைக்கு 7ஆம் மாசம் 1ஆம் தேதி, 8ஆம் மாசம் 10ஆம் தேதி, இன்னும் உங்களுக்கு 30 நாள் இருக்குது. சரி, உங்களுக்கு 9ஆம் மாசம் 2ஆம் தேதி தான் ஜியோகிராஃபி எக்ஸாம் வந்துட்டு இருக்குது. அப்போ உங்களுக்கு இன்னும் 2 மாசம் முழுசா இருக்குது. சரியா? அப்ப இதுல வந்துட்டு முதல் 30 நாளையும் வந்து நீங்க உங்களோட மற்ற 2 சப்ஜெக்டுக்காக வேண்டியும் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் கூட 8ஆம் மாசம் 1ஆம் தேதியில இருந்து நீங்க என்ன செய்யலாம், அல்லது இப்ப ஒரு 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு பின்னால 8ஆம் மாசம் 10ஆம் தேதியில இருந்து நீங்க என்ன செய்யலாம், ஜியோகிராஃபி சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் கூட நீங்க ஃபுல்லா எல்லா யூனிட்ஸையும், முதலாவது யூனிட்ல இருந்து கடைசி யூனிட் வரைக்கும் எல்லா யூனிட்டையும் கண்டினியூஸா 2 இல்லைன்னா 3 தடவை என்ன செஞ்சிடலாம், வாசிச்சு முடிச்சிடலாம். சரியா? 2 இல்லைன்னா 3 தடவை என்ன செஞ்சிடலாம், வாசிச்சு முடிச்சிடலாம். சரி, அப்ப பாடமாக்குறதை விட இப்படி ரிப்பீட்டட் இந்த தொடர்ந்து வாசிக்கிற அந்த ரிப்பீட்டட் வேல்யூவை கூட்டுறது உங்களை வந்துகிட்டு இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். சரியா? ஒரு துறைக்கும் இன்னொரு துறைக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை வந்துட்டு லேசா விளங்க வைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிச்சேன்னா, எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு இந்த போர் அடிக்கிற டைம்ல ஒரு 1 hour நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, படிச்சு வாசிச்சுட்டே இருக்கிறது 40 நிமிஷத்துக்கு மேல ஒரு மூளை வந்துட்டு ஒரே விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி இதனாது ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்படி போர் அடிக்கக்கூடிய அந்த டைம்ல வந்து நீங்க என்ன செய்யலாம்னா, பாஸ் பேப்பர்ஸை செஞ்சு பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி படிச்சு கிளியர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டாபிக்ல இருக்கக்கூடிய பாஸ் பேப்பர் கேள்வி எடுத்து அந்த கேள்விக்கு ஒரு அரை hour வந்துட்டு டைம் செட் பண்ணி அந்த டைமுக்கு வந்து விடை எழுதி பார்க்கறது. சரி, அப்ப இப்படியான விஷயங்களை வந்துட்டு நீங்க கண்டினியூஸா செய்யறதன் மூலமா 10 இயர்ஸ் பாஸ் பேப்பர் செஞ்சா போதும். சரியா? 10 இயர்ஸ் பாஸ் பேப்பரே வெல்லம். அப்ப அது செஞ்சு பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகுறீங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யும், உங்களோட எக்ஸாமை பெட்டரா செய்யறதுக்கு ஹெல்ப் அளிக்கும். அண்ட் எல்லாரும் வந்து எல்லாருக்காகவும் நாங்கள் துவா செய்கிறோம். எல்லாரும் உங்களோட துவாக்கள்லையும் எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட வந்துட்டு நம்மளோட செஷன் வந்துட்டு முடியுது. எல்லாரும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைர். இதோட வந்துட்டு முடிச்சு கொள்வோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.